பேரன்பு கொண்ட பெருமக்களே, இன்றைய நாள் ராமபிரானுடைய திருவருளினாலே சேலம் ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதி அடியனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பணி கம்பனில் கடவுள் வாழ்த்து என்று தலைப்பிலே பேச அடியனை பணித்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு கம்பராமாயணத்திலேயே ஏகப்பட்ட கடவுள் வாழ்த்து இருக்கு. அதை பற்றியான செய்திகளை முன்னிறுத்தி அமையும்படியான செய்தியா அப்படின்னா அது நம்முடைய திட்டமாக இந்த முறை அமையவில்லை. மாறாக இந்த நிகழ்வு தொடங்கி வள்ளுவரையும் கம்பரையும் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு புதிய சிந்தனை. ஏன்னா கம்பராமாயணத்தை கதையாக பார்ப்பது என்பது வேறு. நாம் கதையாக பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கதை என்று சொல்லக்கூடியது ஏறத்தாழ எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு பெருங்கதையாக இருக்கின்றது. சிலப்பதிகாரத்தை சொல்ற பொழுது நெடுமொழி என்று ராமாயணத்துக்கு பேர். ஏன் நெடுமொழி என்று இளங்கோவடிகள் சொன்னார்னா, இன்னைக்கு நேரத்தில் இல்ல, காலங்காலமாக இந்த ராமாயணம் நம்முடைய நினைவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய, எத்தனை காலமாக இந்த மண்ணில இந்த ராமாயணம் வழங்கி வருகிறது என்று தெரியாது. அவ்வளவு காலமா நம்ம ராமாயணம் படிச்சுட்டே இருக்கோம், ராமாயணம் சொல்லிட்டே இருக்கோம். அதனாலே ராமாயணமோ ராமாயணம் சார்ந்த கதையோ நமக்கு புதிதல்ல. அதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துகள் மிக முக்கியமானவை என்கின்ற நோக்கிலே அந்த கருத்துகளும் எப்படி நம்முடைய பழந்தமிழ் மரபோடு ஒத்திருக்கின்றது என்கின்ற செய்திகளை எல்லாம் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பீட்டு பார்வையாக இந்த மாதம் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் திருக்குறள் தொடர்பாக இருக்கக்கூடிய செய்திகளை கம்பராமாயணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நோக்கிலே இந்த திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் உரையாக கம்பராமாயணத்திலே திருக்குறளுடைய கடவுள் வாழ்த்து எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை பேசுவது நம்முடைய நோக்கம். இங்கே ஐயா அவங்க ஆரம்பத்திலே சொன்னாங்க, திருக்குறள் என்பது ஒரு இலக்கண நூலை போன்றது, அதற்கு ஒரு இலக்கியமாக கம்பராமாயணம் அமைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். இலக்கணம்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, விதி. இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி. அந்த விதிகளை திருக்குறள் வகுத்து கொடுத்திருக்கிறது. அந்த விதிகளை பின்பற்றினால் என்ன நடக்கும், அல்லது அந்த விதிகளை மீறினால் என்ன எதிர் விளைவுகள் கிடைக்கும் என்பதை நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய நூல் என்பது கம்பராமாயணம் என்று ஐயா அவர்கள் தன்னுடைய உரையிலேயே தொடக்கத்திலே சொன்னார். இந்த காலத்துல திருமணம் செல்வகேசவராய முதலியார் என்று ஒரு பெரும் தமிழறிஞர் இருந்தார். தமிழறிஞர்னு சொன்னா உண்மையிலே தமிழறிஞர் அவர். ஏன்னா ஒரு கட்சிக்கோ கொள்கைக்கோ வேற எந்த காரணத்துக்காகவோ தமிழை தூக்கி பிடிக்கக்கூடிய மனநிலையெல்லாம் அவர் கிடையாது. ஏன்னா அவருக்கு 3 மகன்கள். அவருடைய மகன்களுக்கு அவர் எப்படி பேர் வச்சிருக்காரு அப்படின்றத வச்சு அவருடைய தமிழ் பற்றி என்ன நாம தெரிஞ்சுக்கலாம். அவருடைய மூத்த மகனுக்கு பேரு நச்சினார்க்கினியன்னு பேர். அவருடைய 2வது மகனுக்கு பேரு பரிமேல அழகன்னு பேர். அவருடைய 3வது மகனுக்கு பேரு சேனாவரையன்னு பேர். இப்படி எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயரிடக்கூடிய அளவிற்கு மெய்யான தமிழ் பற்றாளராக அந்த பெரும்புலவர் திகழ்ந்தார். லிட்டரரி கிரிட்டிசிசம் என்று சொல்லக்கூடிய இலக்கிய திறனாய்வு துறையிலே, தமிழிலே இலக்கிய திறனாய்வு துறையிலே முதலாக அந்த இலக்கிய திறனாய்வு என்கின்ற துறையினுடைய பேர அறிஞராக தமிழிலே போற்றப்படக்கூடிய ஒரு முன்னோடி என்று திருமணம் செல்வகேசவ முதலியார் தான் சொல்லும். அவருடைய ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தொடர், அவர் சொன்னாரு, தமிழுக்கு கதி. கதியில 2 எழுத்து இருக்கு, கா தி என்று 2 எழுத்து இருக்கு. அவர் சொன்னார், தமிழுக்கு கதி கம்பரும் திருவள்ளுவரும் என்று சொன்னார். அந்த கம்பரும் திருவள்ளுவரும் தமிழுக்கு எப்படி கதியாக இருக்கிறார்கள் என்பதை எடுத்து விளக்குவதுதான்
இந்த மாதம் தொடங்கி கிருஷ்ண சேவா சமிதியினுடைய நோக்கமாக அமைய போகின்றது. பெருமக்களே, நம்ம சொல்றோம் இது இலக்கணமா இருக்கு, இலக்கியமா இருக்குன்னா வெறும் வாயாலே நாம் என்ன பண்ணக்கூடாது, வார்த்தைகளாலே நாம் போட்டுக்கொண்டு வார்த்தை பந்தல் இட முடியாது. அதற்கு போதுமான சான்றுகள் தரணும், அதை நிரூபிக்கணும். ஒரு கருத்தை சொன்னா அப்படின்னு சொன்னா அந்த கருத்துக்கு சான்றுகளை, ஆதாரங்களை வழங்கி அந்த கருத்தினுடைய மெய்மை என்ன என்பதை நிறுவ வேண்டும். அதான் ஒரு ஆய்வு சிந்தனை என்று சொல்லப்படக்கூடியது. அந்த வகையிலே ஒரு செய்தி தலைப்புக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நாம் முதல்ல நிறுவிடுவோம். அதுக்கு பிறகு இந்த தலைப்பு எப்படி பொருத்தமாக இருக்கிறதுன்னு பார்ப்போம். மற்ற தமிழ் இலக்கியங்களிலே இல்லாமல் வள்ளுவராலே சிறப்பாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் உண்டு. அந்த சொல் ஒரு தனித்துவமான சொல். அந்த சொல்லுக்கு என்ன பெயர் அப்படின்னா அதுக்கு பேராண்மை என்று பெயர். இந்த பேராண்மைனா என்ன? இந்த பேராண்மைனா என்னன்றதுக்கு ஒரு பொருள் இல்ல, வள்ளுவரே 3 விதமான விளக்கங்கள் கொடுக்கிறார். முதல்ல அவர் என்ன சொல்றாரு? பிறன் மனை நோக்கா பேராண்மை. பேராண்மை என்பது என்ன என்று சொன்னால், பிறன்மனை நோக்காமல் இருப்பது, மாற்றான் மனைவியை நெஞ்சாலும் நினைக்காமல் இருப்பது அப்படின்றது அவர் கொடுக்கக்கூடிய முதல் இலக்கணம். அவரே என்ன பண்றாரு, இன்னொரு திருக்குறளை இந்த பேராண்மை என்று சொல்ல பயன்படுத்துறாரு. சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். அந்த இன்னொரு திருக்குறள பேராண்மை என்று பயன்படுத்துகின்ற போது மானம் என்று பொருள். ஒரே வார்த்தை தான், ஆனா அது எந்தெந்த இடங்களிலே பயன்படுகின்றதோ அந்தந்த இடங்களுக்கு தகுந்தபடிக்கு அதுக்கு பொருள் மாற்றம் உண்டு. அதுக்கு அவர் மானம் என்று அங்கே பொருள் தருகிறார். அதுக்கடுத்து பேராண்மை என்பது தருகன், வீரம் அப்படின்னு ஒரு இடத்துல அர்த்தம் சொல்கிறார். இப்போ இந்த 3 விதமாக திருவள்ளுவர் பயன்படுத்துறாருன்னா, இந்த 3 விதமான பொருள்களை திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கக்கூடியதை நாம் இலக்கணம் என்று புரிந்து கொண்டால் இதற்கு எப்படி கம்பராமாயணம் இலக்கியமா இருக்குன்னு நாம் பார்க்கணும் இல்லையா? முதல்ல பேராண்மை என்பது என்ன? பிறன்மனை நோக்காமல் இருப்பது பேராண்மை. பிறன்மனை நோக்காமல் இருப்பது பேராண்மை என்று சொன்னால், அப்ப நோக்குவதற்கு என்ன பேர் இருக்கிறது? அப்படி யாராவது பிறன்மனை நோக்கினால் அந்த ஆண்மை என்ன என்று சொல்வது? அதுக்கு வள்ளுவர் பேர் சொல்லல, அது கம்பர் பேர் சொல்லியிருக்கார். அதற்கு பெயர் கொச்சை ஆண்மை என்று பெயர். ராவணனை பார்த்து பேசக்கூடிய ஆஞ்சநேயருடைய வாக்கிலே இதை அமைத்திருக்கிறார் கம்பர். ராவணனை பார்த்து சொல்லுகிறான், பச்சை மேனி புலர்ந்து பழிபடும் கொச்சை ஆண்மையுலாம் சீர்மையும் கூடும். உன்னுடைய செயல் இருக்கின்றது, நீ இப்ப செய்திருக்கக்கூடிய செயல் என்பது நீ வீரம் என்று கருதுகின்றாயா? உன்னுடைய உடல் வலிமையினாலே செய்ததாக நினைக்கின்றாயா? இது கொச்சை ஆண்மை, இது இழிவான செயல். ஏன் இது இழிவான செயல்? இது இவன் மட்டும் சொல்லல, கும்பகர்ணன் சொல்றான். ஆசில் பரதாரம் அவை அஞ்சிரை அடைப்போம், மாசில் புகழ் காதலுருவோம், வளமை கூற பேசுவது மானவிடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நம கொற்றம் அப்படின்னு கும்பகர்ணன் ராவணனை கண்டித்து பேசுகின்ற பொழுது ராவணன் செய்த இந்த இழி செயலை அவன் கூட சொல்றான். அப்போ இந்த பேராண்மை என்று சொல்லக்கூடிய இந்த வள்ளுவர் வகுத்திருக்கூடிய முதல் இலக்கணம் பேராண்மை என்று சொன்னால், அந்த பேராண்மைக்கு எதிராக இருக்கக்கூடியது கொச்சை ஆண்மை என்று சொல்லக்கூடியது. அந்த கொச்சை ஆண்மைக்கு அடையாளமாக இருப்பவன் ராவணன் என்று ஒரு இலக்கியத்தை நமக்கு கம்பர் தருகின்றார். அடுத்து இந்த சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர், அந்த குறள்ல இந்த பேராண்மையை சொல்ற மானம்னு சொல்றோமே, அதற்கு பரிமேலழகர் உரை எழுதுகிறார். எவ்விடத்தும் நிலை குலையாத திண்மையான் உலகாதல் பற்றி பேராண்மை எனப்பட்டது. எந்த இடத்திலையும் நிலை குறைந்து போவது கிடையாது, கொண்ட கொள்கையிலே மாற்றம் ஏற்படுவது கிடையாது.
இந்த கொண்ட கொள்கை என்ன? இது எந்த இடத்துல வருதுன்னா, குடிப்பிறப்பு என்கின்ற அதிகாரத்தில் இதை பத்தி பேசுற. என்ன கொள்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள்? தங்களுடைய குலத்திலே குடியிலே முன்னோர்கள் எந்த ஒழுக்கத்தை அவர்கள் கைகொண்டார்களோ அந்த ஒழுக்கத்திலிருந்து நீங்கக்கூடிய எந்த செயலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று யார் உறுதிபட வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மானம் உள்ளவர்கள் என்பது வள்ளுவருடைய கருத்து. இதற்கு யார் சாட்சியாக இருந்தது? பரதன் அதற்கு சாட்சியாக இருந்தான். பரதனை பார்த்து வசிஷ்டர் சொல்ற, அப்பா இந்த மாதிரி நாட்டுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, உந்தையோ இறந்தனன், சரியோ தப்போ கைகை வரத்தை வாங்கிட்டா, உங்க அப்பா அந்த வரம் கொடுத்த வேதனையிலே ராமனை காட்டுக்கு அனுப்பின வேதனையிலே உங்க அப்பா போய் சேர்ந்தார். உந்தையோ இறந்தனன், உன் முன் நீத்தனன், உனக்கு முன்னாடி பிறந்த அண்ணன் இந்த நாட்டை விட்டு விட்டு காட்டுக்கு அவன் போயிட்டான். வந்ததும் அவன் தன் வரத்தினால் மைந்த நீ அந்தமில் பேரரசு அளித்தி. அதனாலே இப்ப நாடு ராஜா இல்லாதபடிக்கு இருக்கிறது. இதுக்கு தான் அராஜகம்னு பேரு. ரொம்ப தெரியாது. அராஜகம்னா அரசன் இல்லாமல் ஒரு நாடு இருந்தா அதுக்கு அராஜகம்னு பேரு. அதனால இப்ப நாடு அராஜகமா இருக்கிறது, ராஜா இல்லாமல் இருக்கிறது. அப்படி நாடு அரசன் இல்லாமல் போய்விட்டால் நாட்டில என்ன இருக்காது? ஒடுக்கம் இல்லாமல் போய்விடும், கட்டுப்பாடுகள் இல்லாமல் போய்விடும். அதனால இப்ப நாட்டை பரிபாலனம் பண்ண வேண்டியது உன் கடமை. ஒருவேளை நீ இதை தவறுன்னு நினைக்க வேண்டியதில்லை, தர்மத்தின் வழிபட்டதுதான். ஏன்னா உங்க அப்பாவும் இல்ல உங்க அண்ணனும் இல்லைன்றப்ப நாட்டை காப்பாற்ற வேண்டியது தர்மத்தின் வழிபட்டு நீ செய்ய வேண்டியதுதான் என்றெல்லாம் அவனுக்கு இதுதான் தர்மம்னு உபதேசம் பண்றார் வசிஷ்டர். அப்பெல்லாம் அவர் பண்ணா கூட அவன் என்ன சொல்லிட்டான், நல்நெறி எனினும், நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், தர்மம் தான், நல்நெறி எனினும் நான் இந்த நானிலம் மண் உயிர் பொறை சுமந்து இருந்து வாழ்கிலே. நீங்க சொல்றது வாஸ்தவமா இருந்தா கூட எனக்கு இந்த கொள்கை கிடையாது, நான் இந்த அயோத்தியினுடைய அரசை ஆட்சி செய்ய மாட்டேன். அன்னவன் தன்னை கொணர்ந்து அலங்கல் மாமுடி தொல்நெறி முறைமையின் சூட்டி, தொல்நெறி முறைமையின், இதுதான் இந்த பேராண்மைன்றது. எங்களுடைய குலத்திலே முன்னோர்கள் எப்படி ஒரு நடைமுறையை வைத்திருந்தார்களோ, மூத்தவன் இருக்க இளையவன் அரசு ஆள்வது கிடையாது என்கின்ற எங்களுடைய குலத்தினுடைய தொல் நெறி இருக்கின்றதே, அந்த நெறியைத்தான் நான் பின்பற்றுவேனே ஒழிய நான் புதிதாக எதையும் செய்ய மாட்டேன். அதை நீங்கள் தர்மம் என்று சொன்னாலும் கூட அதை நான் செய்ய மாட்டேன் என்று அவன் சொல்லுகின்றானே, இதுதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய பேராண்மை. எவ்விடத்திலும் நிலை குலையாத திண்மையான் உளவு ஆதல் என்று பரிமேலழகர் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்திற்கு இலக்கியமாக திகழ்பவன் இங்கே பரதன். அதே பேராண்மையை பேராண்மை என்ப தர்கன், பேராண்மைன்றது பெரு வீரம் அப்படின்னு சொல்ற. ஆனா அப்படி சொல்லிட்டு அந்த வீரத்திற்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு தெரியுமா? ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்துல ஒருத்தன் தன்னுடைய வீரத்தினாலே எதிரியை வீழ்த்தி விட்டான். அந்த எதிரி ஆள் போய் சேரல. அந்த எதிரி வீர மரணம் அடைஞ்சா அது வேற விஷயம். ஆனா அந்த எதிரி இப்போ தன் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டு நிர்கதியா நிக்கிறான். இப்படி நிர்கதியாக நிற்கக்கூடிய இந்த எதிரியை மன்னிக்கக்கூடிய மனநிலை இருக்கின்றதே, அது இந்த பேராண்மை என்று சொல்லக்கூடிய நிலையை காட்டிலும் இன்னும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஊராண்மை என்கின்ற சொல்லினாலே இங்கே எடுத்து காட்டுகிறார் வள்ளுவர். பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால், ஒருவேளை அந்த எதிரிக்கு ஒரு மோசமான நிலை ஏற்படுகின்ற பொழுது ஊராண்மை மற்ற அதற்கன் எஃகு, அங்க இடத்துல பேராண்மையை காட்டிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஊராண்மை என்கின்ற பண்பை காட்ட வேண்டும். ஊராண்மைனா என்ன? பரிமேலழகர் விளக்கம் எழுதுற, உபகாரியாம் தன்மை, உதவனம். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்று பாடினான் பாரதி. அந்த பகைவனுக்கு அருளக்கூடிய பண்பு இருக்கிறதே அதற்கு ஊராண்மை என்று பெயர். அதாவது இதுக்கு அவர் உதாரணம் கொடுக்கிறார் பாருங்க பரிமேலழகர். இலங்கையர் வேந்தன் போரிடை தானை முழுதும் பட தமியனாய் அகப்பட்டானது நிலையை நோக்கி. இலங்கையர் வேந்தன் ராவணன் இருக்கின்றானே, அவன் போர்க்களத்துல என்ன ஆயிடுச்சு, அவன் என்னெல்லாம் அவனுக்கு பெருமை என்றவன் வைத்திருந்தானோ அத்தனையும் போர்க்களத்திலே வீரத்தையும் களத்தை போட்டு வெறுங்கையோட அவன் நிற்கின்றானே. அப்படி நிற்கக்கூடிய அந்த சூழலிலே அயோத்தியர் இறை மேற்செல்லாது என்ன பண்றார், இன்று போய் நாளை நின் தானையோடும் வா என்று விட்டார் போல்வது.
அலைய உனக்கு அமைந்தன மாறுதம் அறைந்த பூளை ஆயின. உனக்கு எதெல்லாம் பெருமை என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாயோ அதெல்லாம் இந்த பொங்கல் அன்னைக்கு வாசல்ல காப்பு கட்டுறதுன்னு ஒண்ணு கட்டுவோம். அது அந்த பூளை பூண்டு இருக்கும். ஒரு காத்து பலமா அடிச்சா ஒண்ணுமே மிஞ்சாது. அதை போல நீ பெற்றிருந்த 300 கோடி வாழ்நாளும் முயன்று பெற்ற பெருந்தவங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் உன்னை விட்டு விலகி போய் நீ இப்படி வெறும் மரமாக நீ நின்று கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையிலே அவன் சொல்லுகின்றான், பூளை ஆயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என்றன் வாளை தாவரும் கோசல நாடுடை வள்ளல் என்று இந்த பேராண்மை என்று வகுத்திருக்கிறாரே, ஊராண்மை என்று காட்டுகின்றாரே, அதற்கு இலக்கணமாக கம்பன் பாடலை அமைக்கின்றார். அப்போ இந்த திருக்குறள் என்பதை நாம் இலக்கணம் என்று சொன்னால் அதற்கு இலக்கியமாக இப்படி பல்வேறு இடங்களிலே கம்பராமாயணம் அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட திருக்குறளிலே இந்த கடவுள் வாழ்த்தினுடைய கருத்துகள், வள்ளுவர் 10 திருக்குறள்களிலே கடவுள் வாழ்த்து சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் எங்கெங்கே இருக்கின்றன என்று நாம் இனி மேற்கொண்டு பார்க்கலாம். இந்த கடவுள் வாழ்த்துன்ற இந்த வார்த்தை இருக்கே, அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி சிக்கலுக்குரிய வார்த்தைன்னு நினைக்கிறேன். நியாயமா கடவுள் வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல இப்பெல்லாம் நம்ம பாடப்புத்தகங்கள்லாம் போடுறோம், இறை வணக்கம் அப்படிலாம் போடுறோம். அந்த மாதிரி இறை வணங்குதல், கடவுள் வணக்கம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலாம். ஆனா கடவுளை வாழ்த்துவது அப்படின்னா அது என்ன, இந்த வார்த்தை ஒரு மாதிரி நெருடலா இருக்கே அப்படின்னு சில பேர் சிந்தித்தார்கள். அவங்க அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. நம்ம 3 விதமான செயல்களை செய்யக்கூடியவர்கள். நாம் இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கு நம்மிடத்திலே 3 விதமான கரணங்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு மனசுன்னு பேரு, உனக்கு வாக்குன்னு பேரு, உனக்கு காயம்னு பேரு. மனோ வாக் காயம்னு சொல்றோம். மனசுங்கிறது இறைவனை நினைப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கரணம். வாக்கு என்பது அவனை வாழ்த்துவதற்கு போற்றுவதற்கு பயன்படுகிறது. காயம் என்கின்ற உடல் என்பது அவனை வணங்குவதற்கு பயன்படுகிறது. இப்படி நம்மகிட்ட 3 விஷயங்கள் இருக்கு. இதுல இந்த மனசும் காயமும் இருக்கே, அது ஏறத்தாழ மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் பொதுதான். ஆனா இந்த வாக்குன்றது மனித இனத்திற்கென்று தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு. இப்போ நான் ரொம்ப உலகியல் உதாரணமா ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். என்ன, நான் வழக்கமா எங்க தெருவுல நான் உள்ள வரேன், தெருவுக்குள்ள வரேன் அப்படின்னா ஒரு 2-3 பிராணிகள் இருக்கும். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு தெரியும். தொலைவுல நான் வர பொழுது என் கையில பை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பைக்குள்ள அதுக்கு ஏதோ நான் கொண்டு வரேன்னு அதுக்கு தெரியும். அது என்ன பண்ண, அந்த கையில பை இருக்கிறத பார்த்ததுன்னா அந்த தெரு முக்குல இருந்தே வாழாகும். ஆனா கையில பை இல்லாம நான் வர்றேன்னு வச்சுப்போம், அதுக்கு நல்லா தெரியும் நமக்கான பொருளை ஏதோ அவன் கொண்டு வர போறது இல்லை. ஆனா அவன் அவனுடைய வேலையை பார்க்க, நாம நம்ம வேலையை பார்ப்போம். என்னை அதுவும் கண்டுக்காது, நானும் அதை கண்டுக்கிறது இல்லை. ஆக்சுவலா நடக்கிற விஷயத்த சொல்றேன். அப்போ அதனுடைய மனசால என்ன பண்ண முடியுது, நான் என்ன கொண்டு வரேன்னு அதனால யோசனை பண்ண முடியுது. அதுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. நினைவுன்றது அந்த உயிரினத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது. மனசு அதுக்கு செயல்படத்தான் செய்யுது. அதுவே தன்னுடைய நன்றியை காட்டுவதற்கு அது வாலாட்டுதல் என்கின்ற உடலின் வழியாக அதனால செயல்பட முடியுது. ஆனா இத வார்த்தையால அதனால சொல்ல முடியுமா? ஒருவேளை நான் கொண்டு வரலன்றதுக்காக கோமலாது பண்றது இல்லை, அந்த வகையில ரொம்ப சந்தோஷம். என்ன, அதெல்லாம் மனித இனம் தான் என்ன பண்ணுவோம், விருந்தையோட வராம்பார் பாவின்னு நாம தான் வாய் திறந்து எல்லாம் சொல்லுவோமே ஒழிய அந்த பிராணிகள் தான் சொல்றது இல்லை. அதனால என் மீது இருக்கக்கூடிய அன்பையோ அல்லது என் மீது இருக்கக்கூடிய
மனிதர்களாகக்கூடிய நாம் இந்த வாக்கு என்கின்ற கருவியை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பிறவியாக அமைந்திருக்கிறோம். அப்போ நம்மிடத்திலே மட்டுமே தனித்திருக்கக்கூடிய, நம்மால நினைக்க முடியும், நம்மாலே வழிபட முடியும் தான், ஆனாலும் கூட நம்மாலே வாயினாலே வாழ்த்தக்கூடிய அந்த பண்பு இருக்கிறதே, அது நமக்கு மட்டுமே தனித்துவமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே, அப்படி வாயினாலே வாழ்த்துகின்ற பொழுது நாம் மனத்தினாலே இந்த இறைவனை நினைக்க போகின்றோம், நம்முடைய உடலினாலே இந்த இறைவனுக்கு தொண்டு புரிய போகின்றோம். இதெல்லாம் அதுக்கு உபலட்சணம்னு பேரு சம்ஸ்கிருதத்தில். உபலட்சணம்னா பேச்சு வழக்குல சொல்றேனே, ஒருத்தரை பார்த்து கேட்கிறோம், சாதம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறோம். சாதம் சாப்பிட்டீங்களா கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? வெறுமனே வெந்த சாதத்தை சாப்பிட முடியும்? சாதம் சாப்பிட்டீங்கன்னா கேட்டா சாதம் இருக்கும், சாதத்தோட குழம்பு இருக்கும், குழம்போட தொடுகறிகள் இருக்கும், ரசம் இருக்கும், தயிர் இருக்கும், என்னென்ன உண்டோ எல்லாம் சேர்த்து. ஆனா இதுல பிரதானமாக முதன்மையாக எது இருக்குமோ அந்த ஒண்ணு சொன்னா மத்த எல்லாத்தையும் சேர்த்து சொன்னதாக அர்த்தம். இதுக்கு உபலட்சணம்னு பேர். அந்த மாதிரி இறைவனை வாழ்த்துவது, கடவுளை வாழ்த்துதல் என்று சொன்னால், அந்த வாழ்த்துதல் என்பதன் வழியாக நமக்கு என்றே சிறப்பாக இருக்கக்கூடிய வாழ்த்தக்கூடிய செயலை செய்கின்ற பொழுது நாம் அந்த இறைவனை மனத்தினால் நினைப்பதும் சேர்ந்து விடுகிறது. நாம் அந்த இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய தன்மையும் அதிலே இணைந்து விடுகிறது என்பதனாலே கடவுள் வாழ்த்து என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். இந்த கடவுள் வாழ்த்துல முதல் திருக்குறள், மற்ற திருக்குறள் எல்லாம் தெரியாட்டா கூட தமிழர்கள் செய்திருக்கக்கூடிய தவப்பயன் கம்பராமாயணம் 10,000 பாட்டு இருக்கு. 10,000 பாட்டே பதிலுக்கு தெரியாது அவனுக்கு. ஒரே ஒரு தமிழ்நாடு முழுக்க எங்க போய் கேட்டாலும் கம்பராமாயணத்தை என்னடா தெரியும்னா அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி திருக்குறள்ல எது தெரியுதோ இல்லையோ ஜனங்கள் எப்படி இந்த அகர முதல எழுத்தெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு குறள். மற்ற திருக்குறள்களை காட்டிலும் the first impression is the best impression மாதிரி இந்த முதல் திருக்குறளிலேயே வள்ளுவர் தன்னுடைய மேதா விலாசத்தை புறமையெல்லாம் காட்டி விடுகிறார். இந்த ஒரு திருக்குறளை வச்சுக்கிட்டே முதற் குறள் விளக்கம்னு சொல்லி தனியா புத்தகங்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த குறளே அவ்வளவு செய்திகளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறது. அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திற்கு ஆதி பகவன் தான் முதலாக இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய கருத்து. இதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்லணும். எதை வச்சு உதாரணம் சொல்றது? தெரிந்த ஒரு பொருளை வைத்துக் கொண்டுதான் தெரியாத பொருளுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்பது ஒரு உலக வழக்கம். காட்டு மாடு எப்படி இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு விளக்கணும். காட்டு மாடு எப்படா இருக்கும்னா, காட்டு மாடு மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாட்டு மாடுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நாட்டு மாடுன்றது ஒரு 4 அடி உயரம் இருக்கும்னா அது 6 அடி இருக்கும். இந்த 4 அடியை வச்சுதான் அவனுக்கு 6 அடி அது இருக்கும்னு சொல்லணும். இந்த நாட்டு மாட்டுக்கு இருக்கக்கூடிய நாக்கு சாதாரணமா அதே கொஞ்சம் முரட்டு நாக்காதான் இருக்கும். ஆனா அந்த காட்டு மாட்டுடைய நாக்கு இருக்க இந்த மாதிரி முரட்டு நாக்கா ஆட்டாம முள்ளா அதுல இருக்கும். அது நம்முடைய தோலின் மீது அந்த நாக்கு சாதாரணமா பட்டுச்சுனாலே தோல் பிய்ந்து விடும். அந்த அளவுக்கு அது மோசமா இருக்கும். இதுக்கு கொம்பு ஒரு குறிப்பிட்ட உயரம் இருந்தா இதை போல 2 மடங்கு உயரமா இருக்கும். அப்போ தெரிந்த ஒன்றை காட்டிதான் தெரியாத ஒன்றுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியும். நாட்டாமாவை காட்டி காட்டாமாவை விளக்குதல் என்பார்கள் உரையாசிரியர்கள். எது நமக்கு தெரியுமோ அதை வச்சுதான் தெரியாத ஒன்றும் புரிய வைக்க முடியும். அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு? உலகத்திற்கு இறைவன் முதலாக இருக்கிறான். எப்படி? அகரம் எப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மையாக இருக்கிறதோ அதை போல. இதுல இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கணும். அவர் ஒரு தமிழ் புலவர். தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்படின்னு சொன்னாலே வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு, தமிழ்நாட்டுக்கே அவர் தான் பெருமை, அவர் தான் அடையாளம் நாம சொல்றோம். அப்படிப்பட்டவர் அகரம் தமிழுக்கு முதல் போல் அப்படின்னு சொல்லல. அகர முதல எழுத்து எல்லாம் என்று சொல்லுதா. எழுத்து எல்லாம் என்ன அர்த்தம்? என்னென்ன மொழிகள் இருக்கோ எல்லா மொழிகளுக்கும் அகரம் தான் முதல். தமிழ் மட்டும் தான் நம்ம ஆனான்னு ஆரம்பிக்கிறோம் கிடையாது. எந்தெந்த மொழிகளாக இருக்கு. இங்கிலீஷ்ல ஆரம்பிச்ச கூட அல்பபெட் போட்டோம்னா என்ன சொல்றோம்? இங்கிலீஷ்ல கூட ஆவா முதல்ல இருக்கும். ஏன்னா இந்த ஒலி இருக்கின்றதே அது இயற்கை ஒலி. பிரமேல எழுதுறாரு. மற்ற மற்ற எழுத்துக்கள் எல்லாம் உச்சரிக்கிறதுக்கு நாம கொஞ்சம் பிரயத்தனங்கள் படும். எல்லா எழுத்துக்களுமே உந்தி முதலா என்று சொல்லி இந்த கொப்பூல் நாபியில இருந்தா உருவாகுது.
ஆனா மற்றதெல்லாம் வேற 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 உடல் உறுப்போட சம்பந்தப்பட்டிருக்கு. சில எழுத்துக்களை நாக்க கடிச்சு உச்சரிக்கிறோம். பப்பா அப்படின்னா உதட்ட ரெண்டு பக்கமா இறுக்கி கடிக்கிறோம். மாங்கிறத உதட ஒரு மாதிரி மாத்துறோம். ஊனா உதட்ட குவி. இப்படி ஒவ்வொரு 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 எழுத்தையும் உச்சரிக்கின்ற பொழுது அது வேற 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 உறுப்புகளோட சம்பந்தப்பட்டு வெளியில வரும். ஆனா இந்த ஆங்கிற உச்சரிப்பிற்கு எந்த உறுப்புடைய சம்பந்தமே படாது. நேரடியா உள்ள இருந்து அப்படியே இயற்கையாக எந்த விதமான துணை முயற்சிகளிலும் இல்லாமல் இயற்கையாக அது வெளியில வருகிறது. எப்படி இறைவன் இயல்பாக அவன் அமைந்திருக்கின்றானோ. ஏன்னா மற்றதெல்லாம் மனிதர்களாலே உருவாக்கப்படுவது. இறைவன் என்பவன் யாராலையும் உருவாக்கப்படாமல் என்றும் எப்பொழுதும் நித்திய பரம்பொருளாக இருக்கக்கூடியவன். அதை போல இந்த அகரம் என்கின்ற எழுத்தும் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் இயற்கையாக அந்த எழுத்தானது உருவாகிறது என்று அவர் சொல்லுகிறார். அந்த அகரம் இருக்கே, அதுக்கு ரெண்டு விதமான சிறப்புகள் இருக்கு. ஒண்ணு, எந்த மொழியா இருந்தாலும் எல்லா மொழிக்கும் அதுதான் முதல். அதே போல உலகத்துல என்ன விதமான உயிரினமாக இருந்தாலும், உயிர் உள்ள பொருள் உயிர் இல்லாத பொருள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் முதல்வனாக இருப்பவன் இறைவன். இது ஒரு செய்தி. இன்னொன்னு, இந்த ஆங்கிற எழுத்து சம்பந்தப்படாம நம்மால வாயால எந்த ஒரு சொல்லையுமே உச்சரிக்க முடியாது. அந்த ஆ என்கின்ற எழுத்து இருக்கிறதே, அது சூக்ஷ்மமாக நம்மாலே அதனுடைய தொடர்பு இல்லாமல் எந்த சொல்லையுமே உச்சரிக்க முடியாத அளவுக்கு எல்லாவற்றுக்குள்ளேயுமே அது கலந்திருக்கும். எல்லாவற்றுக்குள்ளேயுமே நீக்கமர நிறைந்திருக்கு. எந்த சொல்ல நீங்க உச்சரிச்சாலும் இந்த ஆங்கிற அந்த முதல் எழுத்தினுடைய அந்த உச்சரிப்பு இல்லாம உங்களால வேற எந்த சொல்லையுமே உச்சரிக்கவே முடியாது. அதே போல இறைவனோடு சம்பந்தப்படாமல் இந்த உலகத்திலே எந்த பொருளும் இருக்க முடியாது. ராமபிரானை சொல்லுகின்ற பொழுது உயிர்களின் முதல் எழுத்தில் வைத்த ஓர் எழுத்தினா, உயிர்களுடைய இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எழுத்தாக எப்படி அகரம் இருக்கிறதோ அதே போல இந்த ராமபிரான் உலகத்திற்கெல்லாம் முதல்வனாக இருக்கிறான் என்று கம்பர் சொல்ற. இப்ப இந்த உலகத்துக்கெல்லாம் முதல்வா இருக்கான்னா அவன் தான் காரணம்னு அர்த்தம் இல்லையா? இந்த ஆங்கிற எழுத்துல தான் மற்ற எல்லா எழுத்துமே உருவாக்கி வருது. அதே போல எம்பெருமான்டம் தான் இந்த உலகங்கள் எல்லாமே வந்திருக்கின்றன. உலகம் யாவையும் தானுள்ள ஆக்களும்ன்றது அவர் தான். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஜடாயு ராவணனாலே அடிபட்டு வீழ்ந்து கிடக்கிறான். அப்படி வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஜடாயுவை போய் ராமபிரான் பார்க்கிறார். பார்த்த உடனே இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே, ஒரு பெண்ணின் மானத்தை காப்பதற்காக போராடிய ஒருவனுக்கு இப்படி ஒரு அவமானமும் இப்படி ஒரு கொலை நிலையும் ஏற்பட்டு விட்டதே என்றெல்லாம் மனம் வருந்து வேதனைப்பட்டு ராமபிரானுக்கு கோபம் வருது. அப்படி கோபம் வந்த உடனே என்ன ஆகுது? மண்ணகம் திரிய நின்ற மால்வரை திரிய மற்ற கண்ணகம் புனலும் காலும் கதிரோடு திரிய காவல் விண்ணகம் திரிய மேலை விரிஞ்சனும் திரிய வீரன் என்னரும் பொருள்கள் எல்லாம் என்பது என்று தெரிந்ததன்றே என்று சொல்லுகிறார் கம்பர். அப்படி கோவப்பட்டவன என்ன ஆகுது? திரியன்னா நடுங்குதுன்னு அர்த்தம். அதனுடைய இயல்புல இருந்து மாறுதுன்னு அர்த்தம். பூமி தன்னுடைய இயல்புல இருந்து மாறுது, மலைகள்லாம் நடுங்குது. என்னென்னலாம் இந்த உலகத்து உண்டோ, கடல்ல இருந்து என்னென்னலாம் உண்டோ பஞ்சபூதங்களுமே நடுங்குகின்றன. அப்படி நடுங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா கம்பர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நடுங்குகிற பொழுதே நமக்கு தெரிய வேண்டாமா? வீரன் என்னரும் பொருள்கள் எல்லாம் என்பதும், ராமன் தான் இவ்வளவுமா இருக்கான். அதனாலதான் ராமனுக்கு கோபம் வந்தா இவ்வளவும் சேர்ந்து என்ன ஆகிறது? அந்த நடுக்கத்திற்கு உள்ளாகிறது. கீதையிலே பகவான் அர்ஜுனனுக்கு சொல்றான், மயி சர்வமிதம் புரோத்தம் சூதே மணிகணா இவ. அர்ஜுனா, இந்த உலகத்துக்கும் எனக்கு எப்படி தெரியுமா உறவு? சூத்திரம்னா கயிறு, ஒரு இழை. அந்த நூலிலே கோக்கப்பட்டிருக்கூடிய மணிகள், நான் நூலு. இந்த உலகம் என்னிடத்திலே கோக்கப்பட்டிருக்கூடிய மணியாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நூல் அசைஞ்சா அந்த நூலிலே கோக்கப்பட்டிருக்கூடிய மணிகள் எல்லாம் அசைவது என்பது இயற்கை. அப்போ இந்த உலகிற்கு காரணமாக இருப்பவன் அகரம் எப்படி இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதோ
அதை போல இறைவன் இந்த உலகிற்கு காரணமாக இருக்கிறான். அப்படி அவன் காரணமாக இருந்த காரணத்தினாலேதான் அவனுக்கு கோபம் ஏற்பட்ட பொழுது இந்த உலகமெல்லாம் அந்த கோபத்திற்கு பிரதிபலிப்பாக, அந்த கோபத்தினுடைய அடையாளமாக இந்த உலகங்களும் சேர்ந்து நடுங்கின என்று நமக்கு கம்பர் காட்டினார். அடுத்து, கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனி. நற்றாள் தொழார், தொழார்னா அது தொழுது கொண்டே இருக்க வேண்டியதுன்னு அர்த்தம். எப்பொழுதுமே தொழுது கொண்டே இருக்க வேண்டியது. அவர் சொல்றாரு, கற்றதனால் ஆய பயன் என்கோள். படிச்ச படிப்பு இருக்கிறதே, அந்த படிப்பினாலே என்ன பயன்? படிப்பினாலே என்ன பயன்னா, இன்னைக்கு இவ்வளவு வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றனவே, நேற்று வரையிலுமாக கல்வி அறிவு இல்லாதவர்களாக மிகுந்த குறைந்த வருமானத்திற்கு வாழ்ந்து கொண்டிருந்த சமூகங்கள் எல்லாம் இன்றைக்கு கல்வி அறிவின் துணை கொண்டுதானே அவர்கள் பொருளாதாரத்திலே உயர்ந்து நிற்கிறார்கள் என்றெல்லாம் நாம் அந்த கல்வியினுடைய சிறப்பை பற்றி ஒரு விதமா பேசுறோம். ஆனா இந்த கல்வி என்பதே எப்பொழுது முழுமையடைகிறது அப்படின்னா, யார் ஒருவனுக்கு இறைவனை பற்றிய அறிவு ஏற்படுகின்றதோ, அந்த இறைவனை பற்றிய கல்வியை யார் ஒருவன் பெறுகின்றானோ அப்பதான் அந்த கல்வியே முழுமையடையுது அப்படின்னு சொல்லக்கூடியது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து. ஆழ்வார் சொல்றாரு, அவர் படிக்கிறதுக்கு சிலபஸே என்ன சொல்றாருன்னா ராமாயணம் தான் சொல்றாரு. கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ என்று கேட்கிறார் சுவாமி நம்மாள். உனக்கு படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டேன்னு சொன்னா, நீ எந்தெந்த ஒழுக்கங்களை எல்லாம் கற்க வேண்டுமோ, எப்படி மனிதன் வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் அவன் நன்னிலை அடைவான், எப்படி வாழாவிட்டால் அவனுக்கு இந்த மாதிரியான தீமைகள், இதெல்லாம் நீ கத்துக்கணும்னு நினைச்சேனா வேற ஒண்ணும் படிக்க வேண்டாம், ராமபிரானை கற்க வேண்டும். அந்த ராமபிரானை கற்றாயேயானால் அதுவே உனக்கு கல்வியினுடைய முழுமையான பயனையும் தர வல்லது என்று ஆழ்வார் காட்டுகிறார். அதனாலே அந்த கல்வியினுடைய பயன் என்பது இறைவனை உணர்வதுதான் என்பது வள்ளுவருடைய சித்தாந்தம். ஒரு ஆழ்வார் இந்த இலங்கையை பற்றி சொல்கின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்ற. அவர் என்ன சொல்றாரு, இலங்கையை கட்டழித்த காகுத்தன், இலங்கையை எம்பெருமான அழித்து விட்டான் அப்படின்னா அதுல இல்ல பெருமை. அந்த இலங்கைக்கு அவர் என்ன பெயர் சொல்றார், கல்லாதார் இலங்கை கட்டழித்த காகுத்தன் என்பது ஆழ்வாருடைய வாக்கு. இலங்கையை அழிச்சாருன்றது நியாயம், அதை ஏத்துக்கணும். ஆனா அந்த இலங்கையை போய் கல்லாதார் இலங்கைன்னு சொல்லலாமா? கல்வி அறிவில்லாதவர்களுடைய இலங்கைன்னு சொல்லலாமா? ஏன்னா ராவணனுக்கு இருக்கக்கூடிய பெருமையை என்ன அப்படின்னா, ராவணனை போல சாமகானத்திலே வல்லவர்கள் யாருமே இல்லை. வீணை கொடியோன், வீணையை போய் அவன் கொடியிலே வைக்கின்ற அளவிற்கு அவனுக்கு இசை முதலான கலைகளிலும் சாம வேதத்திலையும் அவனுக்கு அவ்வளவு வல்லமை இருந்திருக்கிறது என்பதனாலதானே அவனை வந்து ஒரு கல்வியாளனாகத்தான் நாம் சொல்றோம். அப்படி இருக்கிற பொழுது கல்லாதார் இலங்கைன்னு சொல்லலாமான்னா ஆழ்வாரோட அபிப்பிராயம் என்ன? வாஸ்தவமா எதை கற்க வேண்டுமோ அந்த உண்மையை இவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவன் மானிட சட்டை தாங்கி அந்த பரம்பொருளே ராமனாக வந்து நிற்கிறான் என்கின்ற உண்மையை இவர்கள் உணரவில்லை என்று சொன்னால் இவர்கள் கற்ற கல்வி பயனில்லாத கல்வி. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இதே கம்பன் விபீஷணனை சொல்லுகின்ற பொழுது கல்விக்கண் மிக்கோன் என்று சொல்லுகிறான். கல்விக்கண் மிக்கோன் வெறுமனே சாதாரணமான கல்வி இல்ல, அந்த கல்வியிலே ரொம்ப மிக்கோன்னா அந்த ஞானம் ரொம்ப அதிகமா இருக்கு அவனுக்குன்றான். கல்லாதார் இலங்கைன்னு ஒரு பக்கம் ஆழ்வார் சொல்றாரு, அதுக்குள்ள விபீஷணனை மட்டும் கல்விக்கண் மிக்கோன்னு கம்பன் சொல்றானேன்னா, வியாக்கியானத்திலே இந்த பாசுரத்துக்கு உரையாசிரியர் எழுதுகிறார், குளவி கூடு போல கல்லாதார் திரண்டு வாழும் இடம், அதுக்குள்ளே கற்றவனான விபீஷணன் ஒருவன் இருக்க கண்டு பொறுக்காமல் அவனையும் விரட்டிவிட்ட தேசம். இப்ப விபீஷண கற்றவன் சொல்லி இவர்களை கல்லாதவர்கள்னு சொன்னா இது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறதா? கற்றவனால் ஆய பயன், அந்த பயனை இவர்கள் அறியவில்லை என்று சொல்லும்படியாகத்தான் கம்பர் சொல்லி இருக்கிறாரானா? அப்படிதான் சொல்லியிருக்காரு. ராமபிரானை பற்றி ராவணனுக்கு என்னென்ன அபிப்பிராயமா இருந்துச்சு?
இந்த மாதிரி மந்திர ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. மந்திர ஆலோசனையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி நடந்து போச்சு, பெரிய அவமானம் நடந்துருச்சு. நாம இப்பேற்பட்ட லங்காபுரி சாம்ராஜ்யத்தை ஒரு குரங்கு சுட்டது குரங்கு எரி சூறையாடி கெட்டது வளநகர் அப்படின்னு இவ்வளவு பெரிய அவமானம் எனக்கு நடந்திருக்கே அப்படின்னு ராவணன் கூப்பிட்டு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறான். அப்படி விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ராவண சபையிலே உண்மையை உரத்து பேசியவன் வீழ்கன் ஒருத்தன் தான். அப்ப அவன் ராமபிரானுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துரைத்தான். அப்படி ராமபிரானுடைய பெருமைகளை எல்லாம் அவன் எடுத்துரைத்த பொழுது இதையெல்லாம் ராவணன் கேட்டே இருந்தான். அப்படி கேட்டுட்டே இருந்து, ஏண்டா விபீஷணா, திரும்ப 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 நீ ஏதோ ராமன் 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 சொல்லி கொண்டிருக்கிறாயே, யார் அந்த ராமன்? ஊனவில் இருத்து ஓட்டை மராமரத்து அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அரசு இழந்து யான் இழைப்ப இல் இழந்து உயிர் சுமக்கும் மானுடன். சும்மா ராமன் 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 பெருமையா சொல்லிட்டே இருக்கேடா. என்ன பண்ணிட்டு இருக்கா? ஊனவில் இருத்து. இதெல்லாம் ராமபிரானுக்கு பெருமை என்று அவருடைய வரலாற்றிலே பேசப்படுகிறதோ அதை பூரா என்னைக்குமே ஒருத்தருடைய வெற்றியை நாம் பெருமையா சொன்னோம்னு வச்சுக்குவோமே. இப்பேற்பட்ட வெற்றியை அவர் அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அம்மா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, அவன் ஏதோ கோல்மால் பண்ணிட்டான் சார் அப்படின்பா. இவனோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி. யாருடைய வெற்றியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு கிடையாது. அதுக்கு நல்ல சாட்சியா தெரியுமா ராவணன்? என்னடா பெரிய சிவதனுசு, அது ஏற்கனவே உடஞ்சவில்லைடா, ஊனவில் இருத்து. இல்லையே 7 மராமரங்கள் இருந்தன, அந்த 7 மராமரங்களையும் ஒரே அம்பாலை துளைத்தானே, அவன் வீரன் இல்லையான்னா? அது ஏற்கனவே ஓட்ட மராமரம்டா. அதுல போய் இவன் ஏதோ பண்ணான்னு சொல்லி அது ஏற்கனவே பாதி உயிர் இல்லாம தான் இருந்தது. யார் இப்படி தேச தட்டி விட்டா கூட அதெல்லாம் விழுந்துரும். இதெல்லாம் ராவணன் சொல்றது. அப்பனா இவன் போய் தட்டி இருக்கணும்ல, அப்பெல்லாம் பண்ண முடியாது. ஆனா இவனுக்கு அந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த பொறாமை குணம் இருக்கே. ஓட்டை மராமரத்து அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அரசு இழந்து. ஒருத்தன் அரசை இழக்கிறான்னு சொன்னா யாரோ ஒரு பெரிய ஒரு திட்டமிடக்கூடிய நபர், ஒரு பெரிய ராஜ தந்திரம் தெரிந்தவன் திட்டமிட்டு அவன் இந்த அரசை இவங்கிட்ட வந்து இழக்கும்படியா செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒரு கூனி ஒரு வேலைக்காரி அவன் என்னவோ சூழ்ச்சி பண்ணா அந்த சூழ்ச்சியை கூட ஜெயிக்க தெரியாத அளவுக்கு விவரம் இல்லாதவனா இருக்கானடா. கூனி சூழ்ச்சியால் அரசு இழந்து உயர் வனம் குறுகி அங்கிருந்து அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு வந்து யான் இழப்ப காணாதுக்கு அவனுடைய மனைவியை எங்கிட்ட வேற தொலைச்சு, இப்படிலாம் இருக்கிற ஒருத்தனை போய் நீ ஏதோ பெரிய தெய்வம் தலைவன் அவன் இவன் பேசிட்டு இருக்கேடான்னு ராவணன் சொல்றான். அதே மந்திர ஆலோசனையில தான் இந்திரஜித் பேசுறான். யானையிலர் தேர் புறவி யாதுமிலர் தானையிலர் நின்ற தவம் ஒன்றும் இலர் கூணல் முதுகின் சிறு குரங்கொடு வெல்வார் ஆனவரும் மானுடர் நம் ஆண்மையினேதென்றும். இவங்கிட்டலாமா போய் நான் சண்டை போடுறது? நமக்கு எதிர்த்து நிக்கக்கூடிய எதிரிக்கு பலம் வேண்டாமா? இவங்கிட்ட ஒரு யானை படை கூட இல்ல, இல்ல ஒரு தேர் இருக்கா, ஒரு குதிரைப்படை இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. என்ன இவங்க கையில வச்சிருக்காங்க? நின்ற தவம். இந்த மாதிரி வெளிப்படையாக இருக்கக்கூடிய படை பரிவாரங்கள் மட்டுமல்ல, நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷலா நாம ஒரு சரக்கு வச்சிருக்கோம். என்னது? நிறைய தவம் பண்ணி வரமெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ராவணன். 300 கோடி வாழ்நாளும் முயன்று பெற்ற பெருந்தவம் இதெல்லாம் வச்சிருக்கோம்ல. இந்த மாதிரி நாம ஏற்கனவே தவம் வேற நிறைய நம்ம செஞ்சு அதுல வேற தேர்த்தி வச்சிருக்கோம். அப்போ கண்ணுக்கு தெரியக்கூடிய பலங்களும் என்கிட்ட இல்ல, கண்ணுக்கு தெரியாத பலம்னு நம்ம தவ பலம் வச்சிருக்கோமே அது எங்ககிட்ட இல்ல. யாரா கூட்டு வந்திருக்காங்க? கூணல் முதுகின் சிறு குரங்கு, எல்லாம் கூணு விழுந்த குரங்கு. இந்த குரங்கை வச்சுக்கிட்டு நம்மளை எதிர்த்து வர இவங்க யாருன்னா மானுடர், ஆனவரும் மானுடர், அற்ப மனிதர்கள். இவங்க கூட நான் போய் மோதுறது அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ இவர்கள் இருவருக்கும், இவர்கள் 2 பேருமே வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் கற்றவர்கள் தான். ஆனாலும் கூட ராமபிரானை தெய்வம் என்று உணரக்கூடிய அந்த அறிவு இவர்களிடத்திலே இல்லை. கற்றதனால் ஆய பயன் என்கொள், இவனை வாளறிவன் என்று உணரக்கூடிய அறிவு அவர்களிடத்தில் இல்லை. ஆனா விபீஷணன் இருந்தது. விபீஷணன் அவன் என்ன சொல்லிக் கொள்கிறான்? அவன் சொல்கின்ற பொழுது ராமபிரானை போய் அவன் சரணாகதி அடைகின்ற பொழுது தன்னின் முன்னிய பொருளிலாது ஒரு தனி தலைவன் அன்ன மானுடன் ஆகி வந்து அவதரித்து அமைந்தான். ராவணன் கிட்ட விபீஷணன் சொல்றான்,
இவங்களும் மானடன் தான் சொல்றாங்க. யாரு? ராவணன் இப்ப மானடன் சொல்லிதான் திட்டிருக்கான். இந்திரஜித்தும் மானடன் சொல்லிதான் திட்டுறான். ஆனா விபீஷணனும் மானடன் தான் சொல்றான். ஆனா யாரான்னா தன்னின் முன்னிய பொருள் இல்லாத தனித்தலைவன். யார் ஒருவன் பிரம்மாவை படைத்தானோ, பிரம்மாவுக்கு காரணமாக இருந்தானோ, அப்படி தனக்கு ஒரு காரணம் இல்லாமல் தான் மற்றவர்களுக்கெல்லாம் காரணமாக கூடிய பரம்பொருள் இருக்கே, அது அன்னமானுடன் ஆகி வந்த அந்த பரம்பொருள் இப்பொழுது மனிதனாகி வந்திருக்கிறான், அவதரித்து அமைந்தான் என்று கற்றதன் பயனை பெற்றவன் விபீஷணனாக இருக்கிறான். கற்றதன் பயனை பெறாதவர்களாக இந்த ராவணாதியர்கள் இருக்கிறார்கள். ஆனபடினாலே இவர்கள் கற்றதனால் ஆய பயன் என்பதை அறியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். வள்ளுவரின் குரலை இப்படியாக கம்பர் தன்னுடைய காவியத்திலே காட்டுகிறார். அடுத்து, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று காட்டுகிறார். சாமிக்கு பேரு மலர்மிசை ஏகினான் அப்படின்னு சொல்ற. மலர்னா பொதுவா சில சொற்கள் இருக்கு. இந்த சொற்களை எல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, அதுக்கு ஒரு அடைமொழி இல்லாமலே நாம் அதெல்லாம் சொல்லலாம். உதாரணமா நாம யாரையாவது பார்த்து பேச்சு வழக்குல சொல்றோம். என்னுடைய உதாரணங்கள்லாம் பேச்சு வழக்குல தான் இருக்கு. யாரையாவது பார்த்து தேங்காய் பழம் வாங்கிட்டு வான்னு சொல்றேன். தேங்காய் பழம் வாங்கிட்டு வான்னு சொன்னா அவன் தேங்காயும் வாழைப்பழம் வாங்கிட்டு வருவான். அதான் உலக வழக்கம். நான் பழம் தானே சொன்னேன். இந்த பழம்னு சொன்னா அவன் மாம்பழம் வாங்கிட்டு வரலாம், சாத்துக்குடி வாங்கிட்டு வரலாம், ஆப்பிள் வாங்கிட்டு வரலாம், எதனால வாங்கிட்டு வரலாமே. ஆனா அவன் வாழைப்பழம் வாங்கிட்டு வரான். ஏன்னா பழம் என்று எந்த விதமான அடைமொழியும் சேர்க்காமல் நாம் சொன்னால் அது வாழைப்பழம் தான் பிடிக்கும். பூவனப்படுவது பொறிவாள் பூவே மலர் அப்படின்னு நாம எந்த விதமான அடைமொழியும் இல்லாமல் சொன்னால் அது தாமரை மலரைத்தான் இலக்கியங்களிலே குறிக்கும். இங்க மலர்மிசை ஏகினான்னா அடியவர்களுடைய இதயமாகிற தாமரை மலர். அந்த அடியவர்களுடைய இதயமாகிற தாமரை மலரிலே அவர் விரும்பிய வடிவோடு விரைந்து சேரலில் என்று எழுதுகிறார் பரிமேலழகர். இந்த அடியவர்களுடைய மனசு இருக்கே, அந்த மனமாகிற தாமரையிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். யாரு சொல்ற? கம்பர் சொல்ற. வருணன் போய் ராமர் போய் கேட்கிறாரு, என்னப்பா கடலை எப்படிப்பா கடக்கிறது அப்படின்னு. விபீஷணன் சொன்னா, ஐயா இந்த மாதிரி இந்த கடல் இருக்கே, இதை கடக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன் அப்படின்னா. என்ன வழின்னு அவன் சொன்னா, இந்த கடல் நம்ம பேசாம சரணாகதி பண்ணிடுவோம் அப்படின்னு. இது விபீஷனுக்கு ஒரு பழக்கம். என்னைக்குமே நமக்கு ஏதாவது ஒண்ணு சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்குவோம், நமக்கு சக்சஸ் ஆன ஃபார்முலாவே நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி தருவோம். எனக்கு ஏதோ ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை, அந்த நேரத்துக்கு அவசரத்துக்கு நான் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருப்பேன். யாருக்கு பிரச்சனை வந்தாலும் இந்த மாத்திரை போடுங்க சரியா போகும் அப்படின்னு. எருது கெட்டாருக்கும் ஏழே கெடுக்கா, ஈனா பெண்டிற்கும் ஏழே கெடுக்கான்னு ஒரு பழமொழி. ஒருத்தர் என்ன பண்ணா, அவங்க அப்பா பெரிய வைத்தியர். அவங்க அப்பா பெரிய வைத்தியரா இருந்தோடனே இவன் அடுத்து ஏதோ ஒரு தொழில் பார்க்கணும், ஒன்னும் தொழில் அமையல. அவங்க அப்பா வைத்தியர்னு ஊருக்கே தெரியும். இவன் ஒன்னும் வைத்தியம் தான் படிக்கல, ஆனா அவங்க அப்பா வைத்தியர்னு தெரியுங்கிறதுனால இவன் போய் என்ன பண்ணிட்டா, அந்த ஆஸ்பத்திரியில போய் உட்காந்துக்கிட்டு இவன் கடைசியா அவங்க அப்பா யாருக்கோ வைத்தியம் பார்த்தப்ப அவர் சொன்ன ஒரு மருந்து 7 கடுக்காயை அரைச்சு சாப்பிட்டு சரியா போகும்னு சொன்னார். இந்த ஒரே ஒரு மருந்து தான் இந்த பதில் தெரியும். அவங்க அப்பா கடைசியா சொன்னதை பார்த்திருக்கான். இப்ப இவன் வைத்தியன் ஆயிட்டான். இவன் வைத்திய அந்த காலத்துல பொதுவா இந்த வைத்தியர்களுக்கு கொஞ்சம் ஜோசியம்லாம் சேர்த்து தெரியும். ஏன்னா யாருக்காவது வைத்தியம் பார்க்க வந்தா இவர்கள் ஜாதகத்தை எடுத்து பார்ப்பார்கள். இதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு பண்ணோம்னா தேரும் தேராதெல்லாம் அவர்கள் இந்த வைத்தியம், ஜோதிஷம், மந்திரம் எல்லாத்தையும் சேர்த்துதான் அந்த காலத்துல படிக்கிற வழக்கம் உண்டு. மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாத்துலயும் ஓரளவுக்கு அவர்கள் கொஞ்சம் ஞானத்தோட இருப்பார்கள். அதனால இந்த வைத்தியரை ஜோசியராகவும் இருப்பாருன்றதுனால ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அவர்கிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்கறதும் ஒரு பழக்கம். அப்படி ஒருத்தர் என்ன பண்ணா, அவனுடைய மாட காணம் எங்க போச்சுன்னு தெரியல. அவர்கிட்ட கேட்டான், ஐயா என்னுடைய எருது கெட்டதுன்னா காணாம போச்சுன்னு அர்த்தம். என்னுடைய எருதை காணோம், எங்க போச்சுன்னு தெரியல, எனக்கு குழப்பம் இல்லாம இருக்கதா வழி சொல்லுங்கண்ணா. இதை கேட்டாலும் அவன்கிட்ட ஒரே மருந்து தானே இருக்கு. அவன் சொன்னா 7 கடுக்காய் அரைச்சதுன்னு கிடைக்கும். 7 கடுக்காய் அரைச்சிங்கிறதுக்கு எருதுக்கு நடா சம்பந்தம். சரி அவர் சொல்லிட்டாரு செஞ்சிருவோன்ட்டான். 7 கடுக்காய் அரைச்சுனா என்ன ஆகும்? ஒன்னா அது வயிற்றுல என்னென்ன இருக்கோ எல்லாம் வெளியே போயிடும்.
இப்படியே அவன் என்ன பண்ணிருக்கான், வயிற்று நிலைமை சரியில்லாம எங்கேயோ ஒரு குட்டி சோறு பக்கமா ஒதுங்கி இருக்கான். அங்க அவனுடைய அந்த மாடு நின்று உடனே அவன் சொல்லிட்டான், இந்த வைத்தியத்தை போங்க, ஒரு சொன்னபடிக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு உடனே பிரச்சாரம். உடனே ஈனா பெண், ரொம்ப நாளா புத்திரபாக்கியம் இல்லாம ஒரு பெண் இருந்தா, அவ வந்து கேட்டா, ஐயா ஏதாவதுன்னா 7 கிழக்காய் அரசுன்னு. அவள் இந்த 7 கிழக்காய் அரசுனா ஏதோ வயிற்றுல நஞ்சோ என்னவோ ஒண்ணு இருந்தது, அதெல்லாம் விலகி அவளுக்கு புத்திரபாக்கியம் வரும். இந்த மாதிரி அவனுக்கு ஒண்ணும் மருந்து தெரியும். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே மருந்து என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் 7 கிழக்காய் அரசிக்கணும். இது எல்லா இடத்தையும் சரியா இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த விபீஷணனுக்கு என்ன தெரியும்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரணாகதி பண்ணிடணும், பிரச்சனை தீர்ந்துரும் அவன் நம்பிட்டான். விபீஷணன் ஜீவாத்மா, அவன் சரணாகதி பண்ணான்னு சொன்னா அவனுக்கு பிரச்சனை தீரும். ராமர் பரமாத்மாலே அவரை போய் சரணாகதி பண்ண சொல்லாம, அதெல்லாம் அவனுக்கு தோணல. நம்ம பிரச்சனை சரணாகதி பண்ணா தீந்துச்சு, இவர் பிரச்சனை அதனால தீந்துரும், நீங்க பேசாம வருணங்கிட்ட சரணாகதி பண்ணுங்க. ராமர் என்னவனாச்ச விபீஷணன் சொல்லிட்டான், நாம் அதை தான் செஞ்சு பார்த்துருவோமேன்னு செஞ்சுட்டார். தருண மங்கையை தர வேண்டும் என்று சொல்லி வருணனை வழி வேண்டி ராமபிரான் அவர் திருப்புல்லானின்னு இன்னைக்கு அது திவிதேசமாக இருக்கிறது. பெருமாளங்க தான் தர்ப்பசயன ராமராக அவர் சயனம் பண்ணி வருணனை எதிர்நோக்கி காத்திருந்தார். ஆனந்த பய 7 நாள் ஆச்சு, ஆளை காணோம். அப்பதான் ராமர் பார்த்தார், யாரையுமே அவங்கவுங்களுக்கு உரிய வழியில போய் பேசணும். ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும். இந்த வருணன் மாதிரியான நபர்கள் எல்லாம் அவன் போய் கிஞ்சி கூத்தாடி மயிலே மயிலனா அவன் இறங்கு போட மாட்டான். இடா லட்சுமணன் அந்த வில்லையும் அம்பையும், பஞ்சபூதங்கள்ல ஜலம்னு ஒரு தத்துவம், 5 பூதங்கள்ல நீர்னு ஒரு பூதம் இருக்கு இல்லையா, நீ இந்த வில்லை அம்பையிட இந்த 5 பூதங்கள் இனிமே உலகத்துல 4 பூதம் தான் இருக்க போகுது. இந்த நீர்னு சொல்லக்கூடிய ஒரு பூதத்தை நான் மொத்தத்துக்கு அழிச்சிருவோம் அப்படின்னு கோபத்தோட கையில வில்லை அம்பையுமா எடுத்துட்டு நின்னார். அப்ப பார்த்தா வரன் இனிமே தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லி எங்க இருந்தோ பாவம் ஓடி வந்து பெருமாள் திருவடிகளை வந்து விழுந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணா. ரொம்ப அழகான துதி, வருணன் துதி என்று கம்பராமாயணத்தில் கூட ரொம்ப அழகான பகுதி. அந்த துதியில ஒரு பாட்டு அவன் சொல்றான், சண்டவான் கிரணவாளால் தடங்கிருட் காடு சாய்க்கும் மண்டலத்து உரையும் சோதி வள்ளலே மறையின் வாழ்வே. அதுக்கு மேல சொல்றான், பண்டை நான்முகனே ஆதி சராசரத்து உள்ள பள்ள புண்டரீகத்து வைகும் புராதனா போற்றி போற்றி. இந்த 7-14 உலகங்களுடைய உள்ளமாகிற பள்ளம், அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய தாமரை, அந்த தாமரையிலே எழுந்தவில் இருக்கக்கூடிய இறைவனே போற்றி போற்றி என்று சொல்லுகிறான். இதுதான் மலர்மிசை ஏகினான். இந்த மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். இந்த அடி சேர்ந்தார்னா இன்னைக்கு நாம அப்படி சொன்னோம்னா உடனே அது ஒரு அவச்சொல் மாதிரி இறைவனடி சேர்ந்தார், அப்படி இல்லை. அந்த அர்த்தத்துல வள்ளுவர் சொல்லல. அடி சேர்ந்தார், சேர்தல் அப்படின்றதுக்கு பரிமேலழகர் உரை எழுதுறார், இடைவிடாது நினைத்த. நம்ம எதையுமே லிட்டரல் மீனிங் வச்சுக்கூடாது. இந்த உடம்பு அங்க போய் சேரணும்ன்றதுல நம்ம மனசு முதல்ல அவர்கிட்ட போய் சேரணும். என்ன, நாங்க வாத்தியார்கள், எங்களுக்கு ஒரு தாரக மந்திரம் இருக்கு. இது சொல்லாத வாத்தியாரா அநேகமா தேசத்துல கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் உடனே என்ன சொல்லிடுவோம், கொஞ்ச நேரம் பாடம் எடுத்துட்டே ஒரு நிலவரம் புரிஞ்சிடும். உடனே பசங்களை பார்த்து சொல்லுவோம், யூ ஆர் பிசிக்கலி பிரசன்ட் பட் மென்டலி ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வகுப்புல சேரலன்னு அர்த்தம். அவன் உடம்பு இங்கதான் இருக்கு, மனசு வகுப்புல சேரல. அந்த மாதிரி அடி சேரதல்னா மனசை இறைவனோடு சேர்த்து இறைவனை இடைவிடாது நினைத்தல்னு அர்த்தம். அப்ப அவர் சொல்றாரு, மானடி சேர்ந்தார், இறைவனை இடைவிடாது நினைத்தல். நீள நினைந்தடியேன் நிச்சலும் கை தொழுதேன். இறைவனை இடைவிடாது நினைப்பது, நீள நினைப்பது என்று இதை அடியவர்கள் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனபடினாலே அந்த இறைவனை இடைவிடாது நினைப்பது. அப்படி நினைச்சா அவர்கள் எப்படி இருப்பார்கள், நிலமிசை நீடு வாழ்வார். நிலமிசை, இப்ப மலர் மிசைனா மலரின் மேலே நாம் அர்த்தம் பார்த்தோம். அந்த மாதிரி இங்க நிலமிசைனா இந்த நில உலகிற்கு மேல் உலகமாக இருக்க வீட்டுலகம் என்கின்ற மோட்சத்திலே அவர்கள் நித்தியமான சுகத்தோட அவர்கள் வாழ்வார்கள். அப்படி யார் வாழ்ந்தார், வாலி வாழ்ந்தான். வாலியினுடைய மரணத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த வாலி கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். கம்பராமாயணத்திலே மற்ற எந்த ஒரு கேரக்டரை காட்டலாம் அவனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறது. இந்த வாலி ஆரம்பத்துல அவன் ராமபிரானோடு பேசுகின்ற பொழுது அவன் மிருக வாலியாக பேசுவான்.
அவனுடைய அந்த மிருகத்தனம் என்பது இயற்கையா இருக்கல. மிருகத்தனம் என்று சொல்லக்கூடியது உடலாலே இருக்கக்கூடிய மிருகத்தனம் இல்ல. மிருகம் அப்படின்னு சொன்னா பண்பற்றதுன்னு அர்த்தம். மக்கள் மாக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இலங்கையை சொல்ற பொழுது சீதா அப்படிதான் சொல்றான், அல்லல் மாக்கள் இலங்கை அது ஆகுமோன்றான். இங்க மக்களே வசிக்கல, மாக்கள் எல்லாம் விலங்குதான் வசிக்குதுன்றான். அப்ப அந்த விலங்குத்தனம்ன்றது உடம்புல இல்ல, மனசுல ஒருத்தர் மனுஷனா இருக்கானா விலங்கா இருக்கானான்றதான் கேள்வி. வாலி ஆரம்பத்துல ராமன்ட்ட பேசுற பொழுது மிருகவாலியாக பேசினான். அப்புறம் மேல 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 கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமாகி மனித வாலியாக பேசினான். கடைசியில உண்மையை உணர்ந்து தெய்வவாலியாக பேசினான். அப்படி பேசுற பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு மூவர் நீ, முதல்வன் நீ, பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீயே என்று எல்லாவுமாக இருப்பவன் ஆவிபோம் வேலைவாய் அறிவு தந்து உதவினா என்று எனக்கு நீ செய்திருக்கக்கூடிய பேர் உதவி, நீ எனக்கு மோட்சத்தை கொடுக்கிறாய்னா வாலி அவனே பேசிட்டான். அப்படி பேசக்கூடிய இந்த வாலினுடைய மரணத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த தெய்வவாலியாக அவன் மாறிய பிறகு மலர்மிசை ஏகினான், மானடி சேர்ந்தார்னு அந்த இறைவனுடைய திருவடிகளை தன்னுடைய நினைவை, தன்னுடைய நெஞ்சத்தை அந்த இறைவனுடைய திருவடிகளை இணைத்த பிறகு அந்த வாலி எங்க போறான்னா, கம்பர் சொல்றாரு, வானத்து வாலி இறந்த வாலி வானத்து அப்புறத்து உலகன் ஆயினான் அப்படிங்கிறான். வானத்து உலகம்ன்றது தேவர்கள் வசிக்கக்கூடியது வான் உலகம். அந்த தேவர்கள் வசிக்கக்கூடிய உலகத்தை காட்டிலும் மேம்பட்டிருக்கக்கூடிய மோட்சலோகம் இருக்கிறதே, அது அதை காட்டிலும் மேல் உலகம். அப்ப நிலமிசை நீடு வாழ்வார். நிலம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலம்ன்ற வார்த்தைக்குள்ளே இந்த தேவர்கள் மனிதர்கள் யார் யாரெல்லாம் இருக்கோமோ நாமெல்லாம் வாழக்கூடிய எல்லா உலகமும் இந்த நிலம்ன்ற சொல்லுக்குள்ள வந்துருது. அதற்கு மேலாக இருக்கக்கூடிய மோட்ச சாம்ராஜ்யம் என்கின்ற உலகத்தை தான் நிலமிசை நீடு வாழ்வார் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அந்த உலகிற்கு வாலி ஏகினான் என்று கம்பர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதுக்கப்புறம் சாமி எப்படிப்பட்டவர்? சாமியோட குணம் என்ன? சாமி வேண்டுதல் வேண்டாமை இலாம், அதான் அவருடைய குணம். அவருக்கு வேண்டப்பட்டவங்க இன்னார், வேண்டப்பட்டவங்க இன்னார், வேண்டப்படாதவங்க அப்படின்னு அவருக்கு கிடையவே கிடையாது. கொள்கை கொளாமை இராதான் எள்கை இராகம் இராதான்றாரு சுவாமி நம்மாழ்வார். அதனால அவருக்கு வேண்டப்பட்டவன் வேண்டாதவன் அப்படின்ற மாதிரியான அந்த தன்மைகள்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. இப்போ சூரியன் இருக்கு, அந்த சூரியன் அது தன்னுடைய வேலையை அது பாட்டு பார்த்துட்டே இருக்கும். காலைல வரும், ஆகாயத்துல போய் நிற்கும், ஒளி வழங்கும், வெப்பத்தை கொடுக்கும். அந்த வெப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தாமரை மலரும். ஆனா அதே வெப்பத்தின் காரணமாக, அதே சூரிய உதயத்தினால்தான் குவளை என்று சொல்லக்கூடிய இந்த பூவானது சுருங்கும். இப்ப தாமரை மலர்வதோ குவளை சுருங்க வேண்டும் என்றோ சூரியன் நினைக்கிறது இல்ல, சூரியன் பாடுதான் இருக்கு. ஆனால் இந்த தாமரையினுடைய இயல்பும் குவளையினுடைய இயல்பும் தான் அந்த நிலைக்கு மாற்றமாக அமைகிறதே ஒழிய சூரியன் இந்த மாதிரி எந்த மாற்றத்துக்குமே அது காரணமே இல்லை. ஆண்டாள் சொல்றா, கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னா, கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னு பாடுற போது இந்த கும்பகர்ணன் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் சொன்னான். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன்னா யமன் வாயை தேடி போய் விழுந்த கும்பகர்ணன் அவன் சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? பெருகாச்சம்பள வியாக்கியானத்துல எழுதினாரு, தாகத்துக்கு கல்லினை ஏறி ஒருத்தன் ஒரு தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறான். தர்மம் பண்ணணும்னு நினைச்சு இந்த ஊர்ல தண்ணி வசதி இல்லை, நாம ஒரு ஏரியை வெட்டி வைப்போம், இந்த ஏரியில நீரை நிரப்பி வச்சா யார் யார் வேணுமோ அவங்க அந்த ஏரியில இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு வந்து பயன்பட்டுக்கட்டோம்னு ஒரு தர்மம் பண்றதுக்காக ஒருத்தன் ஏரியை வெட்டி வச்சிருக்கான். அப்படி ஏரியை வெட்டி வச்சா அந்த ஏரியில போய் தண்ணீரை குடிச்சோமா, தாகத்தை தீர்த்து கொண்டோமா, நம்முடைய வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாம் வேணுமா தண்ணியை எடுத்து போனோமா செஞ்சோமான் இருந்தா அது நியாயம். அதுக்காக தான் அந்த ஏரி வெட்டப்பட்டிருக்கு. அதை அப்படியாக பயன்படுத்திக் கொள்வது ஒண்ணு. ஆஹா, இவ்வளவு ஏரி நிறைய தண்ணி இருக்குது, நான் விழுந்துதான் சாவேன்னு ஒருத்த முடிவு பண்ணா அது அந்த ஏரியுடைய குற்றமா, விழுந்து செத்தவன் குற்றமா? ராமபிரான் இந்த உலக உயிர்களை எல்லாம் மீட்க வேண்டும், காக்க வேண்டும் என்பதற்காக தான் அவதாரம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர் அருள் செய்து அந்த அருளின் வழியாக உங்களுக்கு நான் அருள் செய்கின்றேன் என்று அவர் அவதாரம் பண்ணினாலும், நீ அருள் செய்கிறதாகவே இருந்தாலும் நாங்கள் அந்த அருளை பெற மாட்டோம் என்று இவர்கள் ராமபிரானோடு எதிரம்பு கோத்து நிற்கிறார்கள். அப்படி இவர்கள் எதிரம்பு கோத்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே ராமன் யாருக்கு வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது.
இவர்கள் ராமபிரானை வேண்டாதவனாக இவர்கள் கருதி கொள்கிறார்கள். அப்படியான ஒரு நிலைக்கு அவரை கொண்டு போய் இவர்கள் தள்ளுகிறார்கள். அப்போ அந்த ராமாவதாரத்தினுடைய மேன்மையை புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன ஆவார்கள்? அவர்களுக்கு யாண்டும் இடும்பையில், அவர்களுக்கு துன்பம் கிடையாது. துன்பம்னா என்ன? அந்த துன்பம்ன்றது ரெண்டு விதமாவே இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பம்னு ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்கு, அந்த உலகத்துக்கான துன்பங்களும் துன்பம் இருக்கு. எல்லா விதமான துன்பங்களையும் எம்பெருமான் இல்லாமல் செய்து விடுகிறான். ராமபிரான் தூரத்துல வராரு. வந்த உடனே தூரத்துல இருந்து பாக்குறான் சுக்ரீவன். இவனுக்கு பயம் கண்டுருச்சு. போச்சு, நம்ம அண்ணன் அவனால ரிஷிமுக பர்வதத்துக்கு நேரடியா வந்து நம்மளை கொல்ல முடியாதுன்னு சொல்லி நம்ம அதை கொல்றதுக்காக ஒரு 2 பேர்த்த அனுப்பியிருக்கான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, ஆயிருந்தாலும் அவங்க யாரு என்ன நம்ம உடனே அவங்க மேல கோபம் போட்டுற முடியாது, தாக்குதல் நடத்த முடியாது, என்ன எதுன்னு தெரியல. மதியூகம் வாய்ந்த மந்திரியை மாருதி வா அப்படின்னு கூப்பிட்டான். உடனே மாருதியை கூப்பிட்டு என்னன்னு போய் பாட்டு வான்னா. அனுமன் தூரத்துல தான் பாக்குறான். அப்படி தூரத்துல இருந்து பார்க்கிற பொழுதே அனுமனுக்கு மனசு உருக ஆரம்பிச்சது. அவர்களுடைய தோற்றத்தை பார்த்த உடனே அனுமன் சில விதமான அனுமானங்களுக்கு எல்லாம் வந்தான். இவர்கள் நிச்சயமாக கையிலே வில்லெல்லாம் வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சாந்தத்தை பார்த்தால், பொலிவை பார்த்தால் இவர்கள் கொலைபாதக செயல் செய்பவர்களாக இல்லை, அறத்திற்கு விரோதமாக இவர்கள் எதையும் செய்ய போவதில்லைன்னு தெரியுது. அப்படின்னா அனுமன் தூரத்துல இருந்தே பார்த்துட்டான். பார்த்துட்டு அப்புறமா தன்னை அவன் அறிமுகப்படுத்திக் கொண்டான். 2 பேரும் பேசினார்கள். பேசினதுக்கு அப்புறமா ஒரு உண்மை விளங்கிருச்சு. இந்த உண்மையை சுக்ரீவன்ட்ட போய் சொல்லணும். என்ன வார்த்தையாலே சொல்றான்? மேலவன் திருமகற்கு உரை செய்தான். இவன்ட்ட எடுத்து சொல்றான். என்னது? விரை செய்தார் வாலி என்ற அளவு இலா என்ற அளவிலா வலியினால் உயிர் தெற காலன் வந்தனன் இடர்கடல் கடந்தனம். ராமன் லட்சுமணன் இங்க வந்து விட்டார்கள். இவர்கள் வந்ததாலே நாம் நம்முடைய துன்பத்திலிருந்து, இடும்பையிலிருந்து நீங்கினோம். என்ன இடும்பைனா, இந்த உலகத்துக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வாலி. இந்த வாலியாலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடும்பையிலிருந்து நாம் நீங்கினோம் என்று இந்த உலகத்து பிரச்சனையை தீர்ப்பதற்கும் ராமபிரானால முடியும். இதே விபீஷணன் ராமபிரான் திருவடிகளிலே சரணம் புகுவதற்காக வந்து திருவடிகளை சரணம் புகுந்து அப்பா அவன் என்ன சொல்றான்? அழிந்தது பிறவி, இனிமேல் எனக்கு பிறவியே கிடையாது. ஏன்னா அந்த பிறவி என்கின்ற இந்த துன்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் நீ அழித்து விட்டாய். உன் திருவடியை பணிந்ததனால் நான் அழிந்து விட்டது. அழிந்தது பிறவி என்னும் அகத்தியல் முகத்து காட்ட வழிந்த கண்ணீரின் மண்ணில் மார்புற வணங்கினான். அவனுடைய மனசுல என்ன எண்ணம் இருக்கிறது? இந்த ராமபிரானை நாம் திருவடிகளை நாம் சரணாகதி பண்ணினால் நமக்கு இனிமேல் பிறவி என்பது கிடையாது என்று அந்த உலகத்துக்கான இடர்களையும் தீர்க்கக்கூடியவன் ஆனபடினாலே வள்ளுவர் சொல்லுகின்றார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அல்லால் யாண்டும் இடும்பை இல என்று வள்ளுவர் காட்டுகிறார். அடுத்த குறள், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இரு வினையும் சேரா. 2 வினை, பாவம் புண்ணியம்னு 2 வினை. இந்த பாவம் புண்ணியம்ங்கிற 2மே நமக்கு வராது. சார் பாவம் வராதுன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு, புண்ணியமும் வராதுன்னு சொல்லலாமா? சொல்றீங்க நல்லதுமா சொல்லக்கூடாது. புண்ணியம் சேர்ந்ததுதான் சார் இவ்வளவு பாடுபடுறோம் அப்படின்னா அவர் சொல்றார், இந்த பாவம் புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 2மே ஏற்படாது. புண்ணியத்துக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அப்படி இல்ல, நமக்கு பிரச்சனை பாவமா புண்ணியமான்றது இல்ல, திரும்ப பிறப்போமா மாட்டோமான்றதுதான். இப்ப பாவம் பண்ணா திரும்ப பிறப்போம் நம்ம நம்புறோம்ல, அது மட்டும் இல்ல, புண்ணியம் பண்ணாலும் பிறந்தாகணும். ஏன்னா இந்த புண்ணியத்தையோ பாவத்தையோ அனுபவிப்பதற்கு இந்த பூமியை விட்டால் வேற உலகங்கள் கிடையாது. நம்முடைய கர்மத்தை அனுபவிப்பதற்கான பூமி இது. இந்த கர்மத்தை அனுபவித்து இந்த கர்மங்கள்லாம் கழிந்தால்தான் நமக்கு மேல் நிலைகள் நமக்கு ஏற்படும். அப்ப இந்த புண்ணியத்தை இந்த உலகத்துல அனுபவிச்சாகணும். அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பிறவி வந்து சேரும். தங்க ஊசின்றக்கா கண்ணை குத்திக்க முடியாது, புண்ணியம் தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த புண்ணியம் என்ன பண்ணும்? திரும்ப நமக்கு ஒரு பிறவிக்கு காரணமா இருக்கும். திரும்ப நாம பிறந்ததுக்கு அப்புறம் பாவம் பண்ணாம இருப்போமா? அதை நம்மளால சொல்ல முடியாது. அப்புறம் திரும்ப அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு ஒரு பிறவி. இப்படியே என்ன பண்ணும்னா இந்த புண்ணியமும் பாவமாக சேர்ந்து 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 நம்ம இந்த உலகத்திலேயே இருக்க வைத்துக் கொண்டிருக்கும். ஆனபடினாலே
புண்ணியமோ பாவமோ எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்வது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று நாம் ஏன் அதை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்றோம்னா, இதனாலே வரக்கூடிய பலன் என்பதே நாம் நமக்குரியதாக எடுத்துக்கொண்டால் அந்த பலனுக்காக நாம் என்ன பண்ணணும், பிறவிகளுக்கு நாம் ஆளாக வேண்டும். ஆனா வள்ளுவர் சொல்றாரு, இருள் சேர் இரு வினை. ரெண்டுமே நமக்கு பிரச்சனை தான்டா. ஒண்ணுக்கு தங்க கூண்டு, இன்னொன்னு இரும்பு கூண்டு. எதுல செஞ்சா என்ன, கூண்டு கூண்டு தானே. அதனாலே நாம் இந்த இருவினைகளும் சேராத நிலையை நாம் யோசிக்கணும். சரி, யாருக்கு சேராது? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. யார் இப்படி சேராமல் இருப்பார்கள்? இறைவனுடைய பொருள் சேர் புகழ். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்ப புகழ்னு ஒரு வார்த்தை. புகழ்ன்றது என்ன? நம்ம என்ன செயலை செய்கின்றோமோ அந்த செயலுக்கு தகுந்தபடிக்கு நாம் பெறக்கூடிய பெயர் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் புகழ்கிறோம்னா அது வெறுமனே புகழ்ச்சி தான். நியாயமா அந்த செயல்களுக்கெல்லாம் அவர் தகுதி வாய்ந்தவராக, முழுமையான தகுதி வாய்ந்தவராக இருப்பாரா அப்படின்னா நம்ம யாரையும் பெருசா சொல்லிட முடியாது இல்லையா? ஏதோ அவர் மேல ஒரு கௌரவத்தினாலே நாம் என்ன பண்றோம், இவர் இப்படிப்பட்டவர், நல்லவர், வல்லவர், நாடு போற்று உத்தமெல்லாம் 4 வார்த்தை சொல்லி வைக்கலாம். அவ்வளவுதானே ஒழிய அந்த புகழுக்கெல்லாம் அவர் பொருத்தமான நபராக இருப்பாரானா அப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாருமே புகழ் மொழிகளுக்கு பொருத்தம் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல. ஆழ்வார் சொல்றார், ஏற்கும் பெரும்புகள் வானவர் ஈசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகள் வன்குருகூர் சடகோபன். பெருமாள் இருக்காரே, ஏற்கும் பெரும்புகள். ஏற்கும் பெரும்புகள்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஏரி நாம வெட்டுறோம், எவ்வளவு மழை பெய்யுமோ அவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் அந்த மழையை தாங்கிறதுக்கு அந்த ஏரிக்கு சக்தி வேணும், அவ்வளவு ஆழம் இருக்கணும். அதை போல நாம எவ்வளவு புகழ்ந்தாலும் நாம புகழக்கூடிய வார்த்தைகளுக்கு தான் பஞ்சம் இருக்குமே ஒழிய எம்பெருமானுக்கு பஞ்சமே இருக்காது. அதுக்கு பேர் தான் ஏற்கும் பெரும்புகள். அப்படிப்பட்ட ஏற்கும் பெரும்புகள் வானவர் ஈசன் கண்ணன். அவனை பாடுவதற்கு தகுந்த புகழுடையவர் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார். அதனால ஏற்கும் பெரும்புகள் வானவர் ஈசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகள் வன்குருகூர் சடகோபன் என்று ஆழ்வார். அப்படி அந்த புகழ் மொழிகளுக்கெல்லாம் பொருத்தமானவன் இறைவன் தான். இந்த வாய் இருக்கே, அது நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு ஆற்றல். வாயினாலே பாடுவது என்று சொல்லக்கூடியது, வாயினாலே எம்பெருமான் புகழ் பேசுவது என்பது ஒரு அபூர்வமான ஆற்றல். ஆழ்வார் நம்மளை கூப்பிட்டு சொல்றாரு, வாய்க்கொண்டு மானுடம் பாட வந்த கவியேன் அல்லேன். என்ன நீங்கள் என்ன நினைக்கூடாது, உலகத்துல கூடிய ஏதோ 5க்கும் 10க்கும் பேருக்கும் புகழுக்கும் ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கும் பாடக்கூடிய இந்த கவிஞர்களை போல என்னை நீங்கள் கவிஞர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். வாய்க்கொண்டு மானுடம் பாட வந்த கவியேன் அல்லேன். ஆய்கொண்ட பெரும் சீரார் கண்ணன் புகழை எல்லாம் நான் வேற எதையும் நான் பாட மாட்டேன் என்று ஆழ்வார் சொல்ற. ஆனால் இந்த மானுடம் பாடுவது என்று சொல்லக்கூடியது அந்த பொருள் சேர் புகழ் என்பதற்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை. இறைவன் குணங்கள், இறைமை குணங்கள் இலார் ஆயிராரை உடையர் என கருதி அறிவிலார் கூறுகின்ற புகழ்கள் பொருள் சேரா. எழுதுறார் பரிமேலழகர். கடவுளுக்கு இருக்கக்கூடிய அந்த நற்குணங்கள் எல்லாம் இவர்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி நாம யாரையாரே பேசுறோமே, அதெல்லாம் அவர்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. அவை முற்றும் உடைய இறைவனது புகழே பொருள் சேரும் புகழ். எல்லா புகழும் இறைவனுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்க முடியுமே ஒழிய இறைவனை தவிர்த்து மற்றவர்களுக்கெல்லாம் இந்த புகழ் மொழிகள் பொருத்தமாக இருக்காது. சில சமயங்கள்ல இப்ப பகவான் அப்படின்னு சொல்றோம், அந்த பகவான் சொல்லக்கூடியது இறைவனுக்கு தான் பொருந்தும். ஏன்னா ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ்ன்னு 6 குணங்கள். இந்த 6 குணங்களும் யாரிடத்துல இருக்கோ அவருக்கு தான் பகவான் பேரு. சில சமயங்கள் நாம என்ன பண்றோம், வியாச பகவான், வால்மீகி பகவான் எல்லாம் சொல்றோம். அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு கௌரவத்துக்காக சொல்ற வார்த்தையை உடைய இந்த 6 குணங்களும் யாருக்கு பொருந்தும்னா இறைவனுக்குத்தான் அது பொருந்து இருக்கும். அதான் பொருள் சேர் புகழ் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அந்த பொருள் சேர் புகழ் இருக்கிறதே, இறைவனை அந்த வாயினாலே பாடுவது இருக்கிறதே, அது மனித பிறவிக்கு என்று கிடைத்திருக்கூடிய ஒரு தனிப்பிறவி. கிராமங்கள்ல ஒரு சொலவடை, வாயுள்ள பிள்ளை பொழைச்சுக்கும்னு சொல்லுவாங்க. பிள்ளைக்கு மட்டும்தான் வாய் இருக்கா? பிள்ளைனா மனுஷ ஜென்மம் இல்லையா? பிள்ளைக்கு மட்டும்தான் வாய் இருக்கா? வாய் எல்லா பிராணிக்கும் தான் வாய் இருக்கு. ஆனா இந்த மற்ற உயிரினங்களுக்கு எல்லாம் இருக்க வாய் இருக்குல்ல, இந்த வாயில 2 வேலை நடக்கும். ஒண்ணு சாப்பிடலாம், இன்னொன்னு பேசலாம்.
மற்ற உயிரினங்களுக்கு எல்லாம் வாய் இருக்கே, சாப்பிட மட்டும் தான் பிரயோஜனப்படும், பேசுறதுக்கு பயன்படாது. இன்னும் சொல்ல போனா நம்மளை காட்டும் பெரிய வாய் நீர் யானை இருக்குல்ல, நீர் யானையுடைய வாய் அதுக்கு இல்லாத வாயா நமக்கு இருக்கு. ஆனா அதை பார்த்து வாயுள்ள பிராணின்னு சொல்றது இல்லை. ஆனா மனிதர்களை தான் வாயுள்ள ஜீவன் சொல்றோம். ஏன் சொல்றோம்னா இந்த வாயினாலே பேச முடியும். அப்ப இந்த வாய் என்பது இறைவனுடைய புகழ் பாடுவதற்கு ஒரு உறுப்பாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனாலதான் ஆண்டாள் வாயினால் பாடின்றார். வாயினாலதான் பாட முடியும்னா வாய் கொடுத்த பயன் என்ன என்பதை உணர்ந்து பாடுவது என்ன. அதனாலே வாயினால் பாடி பொருள் சேர் புகழ் புரிதல். புரிதல்னா என்ன மேல சொல்றாரு. புரிதல் எப்பொழுதும் சொல்லுதல், இறைவனுடைய பெருமைகளை ஏன்னா இந்த வாய் இருக்கே, இந்த வாயினாலே நாம் என்ன பண்றோம், பல பல தவறுகளை செய்கிறோம். இதெல்லாம் வள்ளுவர் சொல்றார். ஒரு 4 அதிகாரம் இருக்கு. பொய் கூறல், புறங்கூறல், இன்னாத கூறல், அதுக்கு மேல பயனில சொல்தல். இதெல்லாம் இந்த வாயினாலதான் செய்யறோம். அப்போ இந்த வாயினாலே நாம் செய்யக்கூடிய இந்த 4 பெரும் பாவங்களையும் தீர்ப்பதற்கு ஒரே வழி என்ன, பொருள் சேர் புகழ் புரிதல். அந்த இறைவனுடைய பெருமையை இந்த வாயினாலே பாடுவோம் என்று சொன்னால், அப்படி பாடினால் நமக்கு என்ன கிடைக்கும், இருள் சேர் இருவினையும் சேரா. ஏன்னா இந்த இறைவனுடைய நாமத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. வாலி வாஸ்தவத்திலே வாலி ஆரம்பத்திலே எப்படி இருந்தான், ஆரம்பத்திலே அவனுடைய பேச்சு ரொம்ப கடினமா தான் இருக்கு. அப்புறம் தான் மெல்ல 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 வாலி மனநிலை மாறுது. இந்த ஆரம்பத்துல கடினமா இருக்கக்கூடிய வாலியை வழிக்கு கொண்டு வரதுக்கு எது துணையாக இருந்தது, கம்பர் சொல்றான். மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமனென்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். முதல்ல பெருமாள் என்ன பண்றார், தன்னுடைய நாமம் பொறிக்கப்பட்டிருக்கூடிய அம்பலதான் முதல்ல அடிக்கிறார். ராமூர்த்தியா சொல்லுவாரு, சில சமயங்கள்ல ரொம்ப கடுமையா இருக்கும் நோய். இந்த கடுமையா இருக்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவார்கள்னா, ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்ட்ராங்கா முதல்ல கொடுக்கக்கூடிய இந்த இன்ஜெக்ஷன் இருக்கே, அது உடனே வேலை பார்க்காது, ஆனா அது வேலை பார்க்கும். முதல்ல இந்த இன்ஜெக்ஷனை ஸ்ட்ராங்கா போட்டுரும். அந்த மாதிரி முதல்ல எடுத்தவனே ராமபிரான் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய நாமம் குறித்தா அந்த அம்பை அவன் மேல அடிச்சிட்டாரு. அப்படி அம்பை அடிச்ச உடனே அதை ரியாக்ட் பண்ணல. வாடி முதல்ல ராமரை திட்டுறான், நீ செஞ்ச நியாயமான்றான், இப்பெல்லாம் நீ பண்ணிருக்கூடாது, இப்ப ஏற்பட்ட தசரதனுக்கு பிள்ளையா பண்ணி பண்ணலாமா, பரதனுக்கு அண்ணனா புரண்டு பண்ணலாமா, இதெல்லாம் சொல்றான் பாவம். இவ்வளவு சொல்லி 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 கடைசியில ஆமா நீ பண்ணது சரிதான் ஒத்துக்கிறான். ஏன்னா இந்த மருந்து வேலை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. அந்த மருந்து என்ன, நாமம் என்கின்ற மருந்து. இறைவனுடைய அந்த நாமம் இருக்கின்றதே, காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்த சேமனல் வீடுற செய்வதும் ஓம வேள்வியின் உருபயன் ஆவதும் ஒருவன் நாமம் அன்னதுகேள் நமோ நாராயணமே என்று பிரகலாதன் அவங்க தகப்பனுக்கு உபதேசம் பண்ணினது இந்த பகவானுடைய நாமத்தை. அதனால இதுதான் பொருள் சேர் புகழ். அந்த பொருள் சேர் புகழைத்தான் கம்பன் வாலியின் மூலமாக பிரகலாதன் மூலமாக எல்லாம் நமக்கு எடுத்தவன் காட்டுகின்றான் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு மேலே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொய்தீர் ஒழுக்க நெறி, பொறிவாயில் ஐந்தவித்தான் இறைவன், அந்த இறைவனாலே உபதேசிக்கப்பட்ட நெறி தர்மம், அந்த தர்ம நெறியிலே நின்றவர்கள் நீடு வாழ்வார், அவர்கள் உயர்ந்த நிலையை அவர்கள் எய்துவார்கள் என்று வள்ளுவர் நமக்கு சொல்லுகிறார். அப்படி அந்த தர்ம நெறியிலே நின்றவன் விபீஷணன். விபீஷணனை சொல்லுகின்ற பொழுது விபீஷணனே அவனுடைய இயல்பு, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், ஆதியாம் பரமனுக்கு அன்பும் நல் அறமும் நீதியின் வளாமையும் உயிர்க்கு நேயமும் வேதியர் அருளும் நான் விரும்பி பெற்றனன். அவன் சொல்றான், மற்றவங்க ராவணன் கும்பகர்ணன் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய வரங்களை வாங்கி கொண்டார்கள், மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று ஆயுதங்களை வரங்களை எல்லாம் பிரம்மன்ட்ட வாங்கிட்டாங்க. ஆனா நான் என்ன கேட்டேன், ஆதியாம் பரமனுக்கு அன்பு நல் அறம் நீதியின் வளாமை போன்ற நற்பண்புகளை அந்த நெறியிலே நிற்க வேண்டும் என்று, அந்த பொய்தீர் ஒழுக்க நெறியிலே நிற்க வேண்டும் என்று நான் கேட்டு வாங்கி கொண்டேன். அதனாலதான் இந்த விபீஷணனை பத்தி கும்பகர்ணன் சொல்றான், ராமன்ட்ட சொல்றான், அப்பா
நான் இனிமே திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லாங்கலாம் வரமாட்டேன். ஆனா ஒண்ணு, என் தம்பியை கைவிட்டுறாங்க. ஏண்டா, நான் என் தம்பி யார் தெரியுமா? நீதியால் வந்த நெடும் தரும நெறி அல்லால் சாதியால் வந்த சிறு நெறி அறியான். எங்களை போல அரக்கர்களை போல ராட்சசர்களை போல இழிவான செயல்களை செய்யக்கூடியவன் அல்லன் இவன். இவன் நீதியால் வந்த நெடுந்தரும நெறியை அறிந்தவன் என்று விபீஷனுக்கு சர்டிபிகேட் யார் கொடுக்குறா? கும்பகர்ணன் கொடுக்குறான். அதனாலே அந்த பொய்தீர் ஒழுக்க நெறியிலே நின்றவன் விபீஷணன் என்று கம்பன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். அதுக்கு மேலே இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தனக்கு உவமை இல்லாதான். இதுதான் இறைவனுடைய பெருமை. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. இந்த மனக்கவலை என்பது இறைவனுடைய தொடர்பினாலதான் நீங்கும். பரதன் வந்து கேட்கிறான், எங்க அப்பாவை காணமே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறான். கையை சொன்னா, ஆணவன் உரை செய்யலாம் கேட்டவனே அவன் சொன்னான், அழிவில் சிந்தையாள் தானவர் வலி தவ நிமிர்ந்த தானைய தேனமர் தெரியலாம் தேவர் கை தொழ வானகம் எய்தினன் அப்படின்ட்டான். உங்க அப்பா நல்ல விதமா போய் சேர்ந்தாருன்ட்டான். பெத்த பிள்ளைகிட்ட அவன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். இதை கேட்டா அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். ஐயோ, இப்பேற்பட்ட நிலைக்கு எங்கள் தகப்பனார் ஏன் ஆளானார்னு தெரியல, என்னுடைய மனம் துன்பத்தினாலே வேகிறது, இந்த துன்பம் எப்படா தொலையும்னா அவன் பதில் சொல்றான் பாருங்க, எந்தையும் யாயும் எம்பிரானும் எம் முன்னும் அந்தமில் பெருங்குணத்து ராமன் ஆதலால் வந்தனை அவன் கழல் வைத்த பொழுதே அவனுடைய திருவடியை நான் தொழுதால் மட்டும்தான் என் சிந்தனை வெண் கொடும் துயர் தீர்கிலாது. அந்த திருவடியை வணங்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய துன்பம் தீராது என்று இங்கே பரதன் சொல்கின்றான். திருவள்ளுவர் சொல்கின்றார், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. என்னுடைய மனக்கவலை ராமபிரானுடைய திருவடியை வணங்கினால்தான் மாறும் என்று பரதன் இங்கே சொல்லுகின்றான். அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அறிவு என்கிறார் வள்ளுவர். இங்க இறைவனை அறவாழி என்று சொல்லுகிறார். ஆழினா கடல் அர்த்தம். தர்மமே ஒரு கடலாக நிற்கிறது அப்படிங்கிற கம்பர் ராமனே தர்மத்தின் மூர்த்தின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு படி மேல போறாரு. ராமர் இல்ல, பரதன் தான் தர்மத்துக்கு கடலாம். தர்மம்ன்றது ஒரு தர்மம் ரெண்டு தர்மம் இல்ல, பலவிதமான தர்மம், இல்லற தர்மம், துறவர தர்மம்லாம் தர்மங்கள் நிறைய இருக்கு. நிறைய ஆறுகள் எங்க வந்து சேரும்? கடல்ல வந்து சேரும். அந்த மாதிரி இந்த பரதன் இருக்கான வந்து ஒரு கடல். தள்ளறிய பெரு நீதி தனி ஆறு புக மண்டும் பள்ளமெனும் தகையானை பரதன் எனும் பெயரானை என்று சொல்லுகிறார். நிறைய தர்மங்கள் எல்லாம் இந்த பரதன் என்கின்ற கடலிலே வந்து சேரும்படியாக அறத்தின் கடலாக அற ஆழியாக நிற்பவன் யார் என்றால் இந்த பரதன் என்பது நமக்கு கம்பர் காட்டக்கூடிய காட்சி. கோளிர் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் குணத்தான் என்று இறைவனை சொல்லுகிறார். ரெண்டு விதமா அர்த்தம் இருக்கு. 8 விதமான குணங்களே உடையவன் என்று ஒரு விதமா அர்த்தம். இன்னொன்னு, எண்ணி தீர்க்க முடியாத குணங்கள் இறைவனுக்கு இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். கம்பர் சொல்றாரு, நற்குணக்கடல் ஆடுதல் நன்றோ. ராமபிரானுக்கு இருக்கக்கூடிய குணங்களை 1 2 3 என்னலாமான்னா அவர் சொல்றாரு, நற்குணக்கடல், நல்ல குணங்களாலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கடலை போன்றிருக்கிறான் ராமன். அப்படிப்பட்ட என் குணத்தான் என்று இங்கே வள்ளுவர் சொல்வதற்கு இலக்கணமாக ராமன் இருக்கான். அவன் சொல்றான், பரதன் சொல்றானே, அந்தமில் பெருங்குணத்து அண்ணல் அப்படின்றான். நாளை குணங்களுக்கு எல்லையில்லாத நற்குணங்களாலே நிறைந்திருக்கக்கூடியவனாக ராமபிரான் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய தாளை வணங்கா தலை. இந்த தலையினாலே என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் பயன் வேணும்ல. இந்த தலைன்றதுக்கு என்ன பிரயோஜனம்? இறைவனுடைய திருவடியை வணங்க வேண்டும். சிலப்பதிகாரத்துல பாடினா, பெரியவனை மாயவனை பேர் உலகமெல்லாம் விரிகமல உந்தியிடை உதித்தவனை கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்தாம் கண்ணென்ன கண்ணே என்று பாடினார் இளங்கோவடிகள். அவர் சொல்றாரு, நடந்தான ஏத்தா பஞ்சவர்க்கு தூது படர்ந்து ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானே ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணா என்ன நாவென்ன நாவே. இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும், அந்த அங்கங்களுக்கு என்ன பயன்? தலையே நீ வணங்காய். ஒவ்வொரு அங்கங்களுமே இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக, இறைவனுடைய திருத்தொண்டிலே பயன்படுவதற்காக இந்த அங்கங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப தலையை வள்ளுவர் சொல்றான், தலையை மட்டும் இல்ல,
தலைனா வணங்காத்தலை எப்படி பயன்படாதோ அதே போல அவன் பெயரை சொல்லாத நாக்கு பயன்படாது, அவன் புகழை பாடாத வாய் பயன்படாது, அவனை காணாத கண் பயன்படாத நம்ம பொருத்தி பார்த்துக்கணும். அப்போ அந்த இறைவனை வணங்குவதுதான் இந்த உடல் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளுக்கு பயன் என்பதை வள்ளுவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இந்த பிறவி பெருங்கடல் இருக்கிறதே, அந்த பிறவி பெருங்கடலை நீந்துவது என்பது யாராலே முடியும்னா இறைவனுடைய அருள் யாருக்கு இருக்கிறதோ, இறைவனுடைய திருவடிகளை யார் பணிந்து இறைவனுடைய திருவடிகளை பற்றி இருக்கிறார்களோ அவர்களால முடியும். சீதை கேட்கிறா, ஏன்பா ஏதோ சும்மா இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு வரா மாதிரிலாம் இல்ல, அங்கிட்ட இருந்து இலங்கைக்கு வர்றது, இவ்வளவு பெரிய கடல், சதுரமா மதில் சூழ் இலங்கைன்னு இலங்கைக்கு பேர் ஆழ்வார் சொல்றார். கடல் அரண் அப்படின்னு ஒரு பெரிய அரண் இருக்கு. முதல் காவல் கடல், அப்புறமா காட்டு அரண், அடுத்து காடுகளை தாண்டணும், அப்புறம் மலை அரண் பெரிய மலைகளை தாண்டணும், அந்த மலைகளுக்கு மேல பெரிய மதில் இருக்கு, அந்த மதுளை தாண்டணும். இவ்வளவையும் தாண்டி இங்க வர்றது அவ்வளவு லேஸ் இல்லையப்பா, உன்னால எப்படிப்பா இதெல்லாம் தாண்டி வர முடிஞ்சோ அவ கேட்டா. பதில் சொன்னா, சுருங்கிடை உன்னொடு துணைவன் தூய தாள் ஒருங்குடை உணர்வினர் ஓய்வில் மாயையின் பெருங்கடல் கடந்தனர் பெயரும் பெற்றி போல் கருங்கடல் கடந்தனன் காலினால் என்றனர். நான் காத்தின் வழியாவே வந்துட்டேன், உன்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் இருக்கிறானே, அவனை நினைக்கக்கூடிய அடியார்கள் எப்படி தங்களுடைய மாயையினாலே இருக்கக்கூடிய இந்த பிறவி பெருங்கடலே அவர்களாலே கடக்க முடியுமோ, அதே போல அவனுடைய திருநாமத்தின் துணையினாலே நான் இந்த கடலை இந்த கருங்கடலை நான் கடந்து விட்டேன் என்று அவன் சொல்வானே. ஆனால் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்கின்ற அந்த வள்ளுவருடைய வாக்கைத்தான் அனுமனுடைய வாக்காக இங்கே நமக்கு கம்பர் பதிவு செய்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த எல்லா குறள்கள்லையுமே ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 10 குறள்களிலே பெரும்பான்மையாக சொல்லப்படக்கூடிய செய்தி எது அப்படின்னு நாம் பார்த்தா, அது இறைவனுடைய திருவடியினுடைய பெருமையைத்தான் திரும்ப 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 சொல்ற. நற்றாள் என்று சொல்றாரு, மானடி சேர்தல்ங்கிறாரு, இலான் வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்தல்ங்கிறாரு, திரும்ப திரும்ப தாழ் சேர்தல் அப்படின்ற சொல்ற, தாளை வணங்காத்தலை, எங்க பார்த்தாலும் இந்த திருவடி திருவடி திருவடின்னு திரும்ப 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 திருவடியை பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த திருவடியை பற்றுவது, அந்த திருவடியிலே சரண் புகுவதுதான் ராமாயண காவியத்தினுடைய உயிர்ப்பான செய்தி. ராமாயணத்துக்கே சரணாகதி சாஸ்திரம்னு பேர். விபீஷணன் அவன் வந்து சேர்கிறான், ராமபிரான் லக்ஷ்மணன் பார்த்து சொல்றான், லக்ஷ்மணா துஞ்சலில் நயனத்து ஐய சூட்டுதி மௌலி, இப்ப இந்த விபீஷன் மட்டும் வந்து சேர்ந்தாண்டா, இவனுக்கு இப்ப நீ பட்டாபிஷேகத்தை பண்ணி வைடான்னா நியாயமா விபீஷன் என்ன பண்ணணும்? ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்ல, நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அண்ணனுடைய ராஜ்யத்தை எனக்கு கொடுத்தீங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறமா கொடுத்தா கூட பரவாயில்ல, அதுக்கே நான் விசுவாசமா இருக்கணும், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்குறேன்னா இன்னும் உங்களுக்கு விசுவாசமா இருக்கான்லாம் விபீஷணன் பேசணும். அப்பெல்லாம் அவன் பேசல. நான் எதிர்பார்த்து வந்தது இது இல்லைன்ட்டான். உண்மையிலே நான் என்ன ஆசைப்படுறேன் சொல்றான், இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி. எந்த பரதனுக்கு நீ உன்னுடைய திருவடி நிலைகளாலே அந்த பரதனுக்கு பட்டம் சூட்டி வைத்திருக்கின்றாயோ, இந்த பரதன் இருக்கானே அவன் என்ன நினைக்கிறானா, இந்த பாதுகை நமக்கு காவல்னு நினைக்கிறானா. துளசி ராமாயணத்தை எழுதுற, இந்த 2 பாதுகை இருக்கு, வாயில் காவலர்கள் 2 பேரை நிப்பாட்டுறோம்ல, அந்த மாதிரி 2 காவலர்களாம். அதுல ஒரு காவலனுக்கு ரான்னு பேரான், இன்னொரு காவலனுக்கு மானு பேரான். ராமான் இந்த 2 காவலர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வடிவமாக இருக்கக்கூடிய இந்த பாதுகையை தலையில அவன் சுமந்து கொண்டிருக்கிறான். அப்படி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரதனுக்கு நீங்கள் எந்த பாதுகையை நீங்கள் வழங்கினீர்களோ அந்த பாதுகையை, அந்த அரசை எனக்கு நீங்கள் தார்கள் என்று எம்பெருமானுடைய திருவடியை அவன் கேட்டு பெறுவானே. ஆனால் இறைவனுடைய திருவடியின் பெருமையை உணர்ந்தவனாக இந்த விபீஷணன் இருக்கின்றான். அந்த திருவடியின் பெருமையைத்தான் ராமகாவியம் சொல்கின்றது, அதைத்தான் வள்ளுவருடைய கடவுள் வாழ்த்தும் எடுத்து பேசுகின்றது. அப்படிப்பட்ட அந்த திருவடிகள் நமக்கு என்றென்றும் துணையாக இருக்க வேண்டும், அந்த திருவடிகளே நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பொன்னார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம், விடியல் வழியதாக்கும் வேரியம் கமல நோக்கும் நீடியார் அக்கல் சேனை நீர்பட்டழி வாகை சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவார்க்கே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, இம்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, செல்வமும் மரணமும் இன்றி தீருமே,
இமையே ராமவென்ற இரண்டெழுத்தினான்.